ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே 11:55 இல்லையா? இனிமே நம்ம கையெழுத்த ஒருபோதும் 2025 போட மாட்டோம், 2026 தான் போட போறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2025 இனிமே வரப்போறதே கிடையாது. ஸ்தோத்திரம். 2025 ஒண்ணு இனி வராது. பழையன கடந்து போகின, பழையவைகள் கடந்து போகும். கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். வறுமை மாறாதா? உன் துயரம் மாறாதா? பிள்ளைகள் வாழ்வடையாதா? உன்னை போராடி கொண்டிருக்கிற சத்துருவை ஆண்டவர் விளக்க மாட்டாரா? கர்த்தர் கிருபை தருவார். மனுஷனுக்கு மனம் இறங்குவார். மனுஷனுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். வேதனையோடு இருக்கிற அன்னாளுக்கு கிருபை கிடைத்தது. வேதனையுள்ள ஆகாருக்கு கிருபை கிடைத்தது. ஆமென். குழந்தை இல்லாத அந்த சோத்திரன் யாக்கோபினால் நேசிக்கப்பட்ட அந்த ராகேலுக்கு நினைத்தருளினார் என்று வேதனை சொல்லுது. ஆமென். அவருடைய சகோதரி எல்லாருக்கும் குழந்தை பிறகுது, எனக்கு குழந்தை இல்லையே வேதனையோடு இருந்தார். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார் வேதனை சொல்லுது. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். துயரங்கள் மாறாதா? மாறும். கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் கட்டளையிடுவார், கர்த்தர் சொல்லுவார், கர்த்தர் கட்டளையிடுவார். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனமகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவரை நினை. வாலிப பிராயத்தில் உன்னை உண்டாக்கினவரை நினை. தாயின் கர்ப்பத்தில் உன்னை உண்டாக்கினாரே அவரை நினை. தாயின் கர்ப்பத்தில் உன்னை உண்டாக்கினாரே அவரை நினை. அவரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுது. உன்னை தாயின் கர்ப்பத்தில் உண்டாக்கினாரே அவரை நினை. அவரிடத்தில் உனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் Amen.
Thank you.
வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். ஓ, அதன் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அதன் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதோ வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அதன் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வாலிபனை கர்த்தரை துதி, வாலிப பிள்ளையை துதி, வாலிப பிள்ளையை துதி. களஞ்சியத்தை ஆண்டவர் நிரப்புவார், களஞ்சியத்தை நிரப்புவார், களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்புவார். ராதாகாஷி ரவ்தியா தரவாகாசியா லிபிரவாகாஷி ரவ்தியா துரியா தரவா லிபிரவாகாசி ரவ்தியா தரவா லிபிரவாகாசி ரவ்தியா தரவாகாசியா தரவா. glory. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். இதோ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதோ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டு கேளுங்க. ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தாங்க ஆண்டவரே. நான் கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. கண்ணீரோடு நான் ஜெபிக்கணும். இந்த வருஷத்துல உபவாசங்கள் இருந்து ஜெபம் பண்ணணும். வைராக்கியமா வேதத்தை வாசிக்கணும். ஆவிக்குரிய காரியங்களை நான் ஜெபம் பண்ண பிள்ளையே. ஆண்டவர் நான் குறைவுபட்டிருக்கிறேன். இந்த 2026 அதிகமான ஜெபம் பண்ணணும். இப்படி தரிசனங்களை காணணும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். என் குறைகளை விட்டு நீங்கணும். ஆண்டவரே என் குறைகள் நீங்கணும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். கூப்பிடு பிள்ளையே, கூப்பிடு. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். என் வீடு கட்டப்படணும். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார். கூப்பிடு. ராதாகாசி ரவ்தியாந்தரமாகாசி லிபிரமாகாசி ரவ்தியாந்துரியத்தரமாகாசி லிபிரமாகாசி ரவ்தியாந்தரமாகாசி லிபிரமாகாசி ரவ்தியாந்துரியத்தரமாகாசி. glory, 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 glory. கூப்பிடு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. என் குறைகளை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லு. என் கண்ணீருக்கு பதில் உண்டாகட்டும் தகப்பனே. என் கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டாகட்டும். கூப்பிடு. ஹalleluya. ஷந்தமர மர மர மரியாச்சரி அந்தரமரமா லிபிரமாகாசி அந்தரமரகோ. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். இந்த 2026 வருஷத்துல எங்களை பிரவேசிக்க பண்ணினீர். 2026 ஆண்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க பண்ணினீர் ஐயா. கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus, we praise you Lord. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொல்கிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்கிறார். உடைய கிருபைகளின் நன்மைகளை எங்களை தொடரும்படியாய் ஜெபிக்கிறோம். சபையார் எல்லாரும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிபர்கள் ஆசீர்வதிங்க, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய திருக்கரம் நீட்டி வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். திருமணம் நடக்காத பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்கள் ஏற்பட்டு நடக்கட்டும் ஐயா. குழந்தை இல்லாத பிள்ளைகளை நினைவு அவருடைய கண்ணீர் எல்லாம் மாறட்டும். ஆண்டவர் நல்ல குழந்தை வாக்கியங்களை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. கடன்ல கஷ்டப்படுகிற ஆத்துமாக்கள் எல்லாம் விடுவீங்கப்பா. நல்ல வருமானத்தை தந்து எல்லா கடன்ல இருந்து நீள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். வேலை இல்லாத வேலை வாய்ப்புகளை பெறட்டும். உடைய ஜனத்தின் மேல கிருபையையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே உடைய கிருபை விளங்கும்படி ஜெபிக்கிறோம். திருக்கரம் நீட்டி ஜனத்தை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். Thank you Jesus. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மாட்டோம். சொந்த இடம் இல்லாத ஒரு இடம் வாங்கட்டும் மாட்டோம். வாடகைக்கு அழுத்து போய் ஒவ்வொரு இடமா அலைந்து ஆண்டவர் வாடகை கொடுக்க முடியாம மனசோர்ந்து அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சொந்த இடம் வாங்க அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. சொந்த இடம் இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை கட்ட கிருபை செய்யுங்க தகப்பனே. நல்ல வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு நல்ல வாகனங்களை வாங்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க தகப்பனே. கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடப்படி ஜெபிக்கிறோம். மனம் திரும்பாத புருஷர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனை விட்டு பாவ வழியில போன புருஷர்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். ஆண்டவரை பாவங்களை விட்டு கர்த்தருடைய சபையில திரும்பட்டும். பாவத்தை உதறி விட்டு பரிசுத்த வழிக்கு திரும்பட்டும். ஆண்டவரை மனம் திரும்பாத பிள்ளைகள் பாவ வழியில ஆபாச படங்கள்ல துஷ்ட நண்பர்களோட பொல்லாத வழியில பாவத்துல போகிற பிள்ளைகள் துஷ்ட வழிகளை விட்டு விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பங்கள்ல மகிழ்ச்சி இருக்கட்டும் ஐயா. குடும்பங்கள்ல சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் மன மகிழ்ந்து வாழட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி மன மகிழ்ச்சியோடு வாழட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி மன மகிழ்ச்சியோடு வாழ கிருபை செய்யுங்க.
ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கைத்தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். கைனால தொழில் செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். கைத்தொழில் செய்கிற எல்லாருடைய ஜனத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கைத்தொழில் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். விருத்தியாக்குங்க தகப்பனே, விருத்தியாக்குங்க. உடைய கிருபையின் ஆசீர்வாதம் எல்லாரையும் கூடும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் சுண்டக்கடலை, கொஞ்சம் பாயாசம் எல்லாம் குடிச்சிட்டு எங்கே பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? ஒரு வீடு வாங்க போனால், ஒரு இடம் வாங்க போனால், ஒரு வேலைக்கு போனால், எங்கே பிரச்சனை இல்லாத இடம் எது? சொல்லுங்க அல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதில் ஆண்டவர் பலன் தந்து நம்மை விடுவிப்பார். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். வாசிக்கிறோம் 21ஆம் சங்கீதத்தில் 121, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன், ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய அஸ்திபாரம் ஜெபந்தான். தர்மையான பாஸ்டர் அருள்தாஸ் அவர்கள் வந்திருந்தார். என்னுடைய அழைப்புக்கு இறங்கி கூப்பிட்டேன். என்ன 25 வருஷம் ஆயிடுச்சுன்னே நீங்கள் வரணும். உனக்கு வராமேப்பா, அதெல்லாம் வந்துடுவேன், அதெல்லாம் நான் வந்துடுறேன் அப்படின்னார். நல்ல மனுஷன். சொல்லுங்க அல்லேலூயா. சில இருந்தாலும் அவரிடத்துல நான் சில காரியங்களை சொல்ல விட்டேன். ஆனால் நல்ல ஓடி உழைப்பார். ஜெபம் பண்ணுற மனுஷன். ஜெபம் பண்ணி யார் பெருசாக யாரும் சொல்கிறத பற்றி நினைக்காம ஓடிட்டே இருப்பார். உண்மையாக சொல்லணும்னா டிவிஎஸ் சாம்ப்னு ஒரு வண்டி உங்களுக்கு தெரியாது. டிவிஎஸ் 50 உங்களுக்கு தெரியும், சிலருக்கு அதுவே தெரியாது. அதில் அது 40க்கு மேலே மல்லு கட்டிட்டு போனாலும் இழுக்காது. அங்கேருந்தால் நானும் அவர் வருவோம். அங்கேருந்து இங்கே வந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு வெயிலில் 2 மணி திரும்பி போவோம். உபவாச கூட்டங்கள்லாம் நடக்கும்ல, உபவாச கூட்டம் நடக்கும். முடிச்சுட்டு அந்த நல்ல கனமான மனுஷன் இப்போ கொஞ்சம் முடஞ்சிட்டார். பின்னாடி டிவிஎஸ் 50 35-40 பள்ளம். இப்போ இந்த மாதிரி ரோடும் கிடையாதுப்பா. முட்டான்னு இழுத்து வீடு போய் சேரல 3:30 மணி. அது மாதிரி ஜெபத்தோட்டத்துக்கு போவோம். அந்த சின்ன டிவிஎஸ் ஷாம்பை வச்சுட்டு போய் ஊழியம் செய்துக்கிட்டே இருப்பார். ஓடி ஆடி ஊழியம் கூப்பிட்ற இடத்துக்கு போய். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், இப்போ என்னையெல்லாம் அங்கிட்டு கடற்கரை பக்கம் அங்கிட்டுலாம் பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. நான் பெரும்பாலும் சபையை விட்டு போகிறதில்லை. நான் என்ன, நம்ம கண்டித்து பிரசங்கம் பண்ணும்போது சில சபையை விட்டு போயிடுவாங்க. அதனால வேண்டாம்ப்பான்னு நான் அது போகிறதில்லை. ஆனால் அவர், நான் நினைவுக்கு வந்து பார்க்குறேன், கூப்பிட்ட இடத்துக்குலாம் இங்கே அடைக்கலாம் சார் வீட்டில் ப்ரேயர் நடக்கும். அங்கேருந்து டிவிஎஸ் சாம்ப். சொல்லுங்க அல்லேலூயா. சின்ன வண்டி, 2 பேரும் மல்லு கட்டி இருக்கான். ஆனால் இங்கே ஓடி ஜெபத்தோட்டம் ஓடி வேதா கல்லூரி மாணவர்கள் அங்கே படித்தாங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவார். ஓடிட்டே தெரியும், சின்னோண்டு வண்டி. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு தேவைக்கு அதிகம் அள்ளி கொட்டியிருக்கிறார் ஆண்டவர். நான் நேற்று அந்த கூட்டம் முடிஞ்சு நைட்டில் படுத்துருக்கும் போது நினச்சி பார்த்தேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் நமக்கு புரியவே புரியாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். சொல்லுங்க ஆமென். அவருடைய கை குறுகலை. நான் நினைத்து பார்த்தேன் படுத்துக்கிட்டே. ஓடி அங்கெல்லாம் ஓடணுமே. அவர் வண்டி ஓட்டுவார், பள்ளம் மேட்டில் வயிற்று வலியெல்லாம் வந்துடும். வெயிலில் வந்து முடிச்சுட்டு வீடு போய் சேரையில் 3 மணி 2:30 மணி கொடுமையான வெயில். ஏதோ இங்கே ஒரு 10 ஆத்துமாக்கள் அதில் போய் ரசிச்சு பிரசங்கம் பண்ணுவார். நானும் பின்னாடி சீட பிள்ளையாக ஓடுவேன். சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கி என்னமோ அது இன்னோவா கிறிஸ்டா, அது எவ்வளோ வருதார் அந்த வண்டி? புது வண்டி 50 லட்சமா? ஆண்டவரே, இன்னோவா கிறிஸ்டியா? அட சாமி, எவ்வளோ 50 லட்சமா அவர் வச்சிருக்க காரு. நான் நினைவு கூறுகிறேன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை. ஆமாம், அவர் ஆண்டவர் கொடுக்க சித்தம் கொள்ளும் போது என்ன இருக்குட்டு? சொல்லுங்க அல்லேலூயா. சரி போட்டோம். நான் நினைத்து பார்க்கிறதெல்லாம் ஒரு பிரதிபலனை எதிர்பாராமல் டிவிஎஸ் ஷாம்பு மண்டையை உடச்சிக்கிட்டு வெயிலில் பிச்சுக்கிட்டு போன நாள் உண்டு. இப்போ கடைசி வரலத்துக்கு போக வேண்டிய காலத்தில் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டோம் காரில். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர். நிறைய வார்த்தைகள் வேதத்தில் வருது பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். 122:7 வாசிக்கிறோம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அது 122:1 வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இதெல்லாம் நமக்கு அஸ்திவாரமாக இருக்கணும். உங்கள் கிறிஸ்தவ குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா உங்கள் கணவர் சபைக்கு போகணும், அவர் வரணும். உங்கள் பிள்ளைகள் கூப்பிட்டா வரணும். உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணணும்னா வரணும். ஒரு ஜெப கூட்டம்னா மனைவி மட்டும் இருக்கக்கூடாது, புருஷனும் பிள்ளைகளும் பாலக்கட்டையில் உட்காந்துருக்கும். பாஸ்ட்டுக்கெல்லாம் எனக்கு பிடிக்கும், எனக்கு வரவே பிடிக்காது. எனக்கு இங்கே ஜெபத்துக்காக ஜெபம் பண்ண வருவோம், செவத்தையும் அந்த உத்தரத்தையும் பார்க்க. பிள்ளைகளும் புருஷனும் ஜெபத்துக்கு இருக்காது. அந்த நேரம் தான் பாத்திரம் கொடை அடிக்கிறது, இப்போ பானை உடைக்கிறது. ஜெபம்னு சொன்னோன்னா முழங்கால், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் முழங்கால் போட்டுறணும். சொல்லுங்க ஆமென். அந்த நேரம் போய் பானை முட்டி பொங்க முட்டி அந்த வேலையை செய்யக்கூடாது. ஜெபம் சில நேரங்களில் சில வீடுகளுக்கு ஜெபம் பண்ண எனக்கு பிடிக்காது. ஏன்? அவர்களுக்கு அந்த பக்தி இல்லையே, தேவனிடத்துல வாஞ்சே இல்லையே. ஜெப கூட்டம்னா அன்றைக்கி வந்து முழங்கால் போட்டுறணும்ல. சொல்லுங்க ஆமென். நீ இருந்து ஜெபம் பண்ண, நான் ஒரு பக்கம் போகிறேன், என் மகன் பாலக்கட்டையில் திருப்பானா எப்படி கர்த்தர் வருவார்? அப்போ வசனம் சொல்லுது பாருங்க, நம்ம பிள்ளைகள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். என்னவா இருந்தேன்? இதெல்லாம் அஸ்திவாரம், கிறிஸ்டியன் குடும்பத்துக்குள்ள அஸ்திவாரம். அன்னைக்கு ஜெபக்கூட்டம், வேலையெல்லாம் தூக்கி வீசு, வேலையை முடி,
உட்கார், ஆண்டவரை தேடுவோம், மன்றாடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அந்த இருதய பக்குவம் நமக்கு வந்திருக்கணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய வார்த்தைகளை நாம் வாசித்தோம். 125:1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவர் மகிமையுள்ள வார்த்தையை சொல்கிறார். 126ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். ஒவ்வொன்றும் கர்த்தர் நமக்கு தர்ற வாக்குத்தத்தம் தான். 5ஆம் வசனத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். சொல்லுங்க ஆமே. விதைக்க வேண்டிய காலம் விதைங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குறைகள் பிரச்சனைகளை விசுவாசத்தோடு வச்சு சொல்லுங்க ஆமே. இன்றைக்கு முழு நேரம் நான் நேற்றும் ஜெபம் பண்ணேன், இன்றைக்கும் ஜெபம் பண்ணேன். நிறைய காரியங்களுக்காக என் கண்ணுனால ஆசீர்வாதத்தை உடனே பார்க்கல, ஆனால் அதை அறுக்கிற நாளை அவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் மனைவி ஃபோனை கொடுத்து யாரோ கலெக்டர் ஆஃபீஸா என்னமோ பேசுகிறாங்களா அப்படின்னு நான் முதல்ல சார் வணக்கம்னே, அப்புறம் பெண் குரல் கேட்டோன்னே அம்மா வணக்கம்னே. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அரசாங்கம் பணம் போட்டு வாங்கி தருமா ஆண்டவரே. நான் நேற்று தான் அந்த ஃபோனை கேட்டோன்னே, நீங்கள் இடத்த பாருங்கள், அரசாங்கம் கலெக்டர் பாஸ் பண்ணால் பணம் போட்டு கூட வாங்கி தர சட்டத்தில் இடம் இருக்குது. இவ்வளவு ரூபா, ஒரு 25 லட்சம் வருதுன்னு வைங்களேன் ஒரு இடம். அரசாங்கம் இது பண்ணி இந்த சிறுபான்மை நல நிதியிலேருந்து இவங்களுக்கு ஒதுக்கலான்னு கலெக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி, சிஎம் பிரச்சனை இல்லை, ரெக்கமெண்ட் பண்ணால் பணத்தை போட்டு வாங்கி தந்துடுவாங்க. சொல்லுங்க ஆமேன். என்ன ஆமேனே சொல்லுங்களேன், அப்படியாவது சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நமக்கு விசுவாசமும் ஜெபமும் தான் நமக்கிட்ட. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நேற்று ஜெபம் பண்ணும்போது ஒரு நல்ல செய்தியாக இருந்தது. ஆண்டவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். 128 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றின் ஒளிமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், தயவு செய்து கணவன் மனைவி அன்பாருங்க. பிரச்சனைகளை விட்டு அல்லது மன்னித்து மறந்து, அது குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிப்பு கேட்டு மன்னித்து மறந்து புருஷ மனைவி ஒரு மகிழ்ச்சியாக இருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் பிள்ளைகளை பற்றி சொல்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் இருப்பார். பந்தியை சுற்றிலும். சத்தமா சொல்லுங்க ஆமென். பிள்ளைகளுக்கு சொல்லு, நீ எவ்வளோ உயரத்தில் எந்த நாட்டில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, உன்னை உருவாக்கினவர்கள் தாய் தகப்பன் தான். மனைவி வந்தவொன்னு நிறைய பேருக்கு தாய் தகப்பனே மறந்துடுது. அப்படி சொல்லலாம் ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க. கடமை இருக்குது. நீ கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியில் ஆனாலும் தாப்பனுக்கு என்ன செய்யணும், தாய்க்கு என்ன செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும், சகோதரனுக்கு என்ன செய்யணும்னு நிதானத்தோடு இருக்கணும். சாஞ்ச மாடுன்னு ஆயிடக்கூடாது. எந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு என்ன கடமை இருக்குண்ணா, யாருக்கு எதை செய்யணும்னு ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அவர்கள் தான் தெய்வ மனிதர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. எந்த இடத்துல நம்மளை உயர்த்தினாலும் நான் யாருக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 128 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சொல்லுங்க ஆமென். அப்போ நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அருமையான வார்த்தை. 128 மிகுதியான ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இது கர்த்தரிடத்திலிருந்து வர்றது, பணத்தினால இல்லை. Blessedness and goodness shall be yours. பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாகும், கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமான காணிக்கை எடுக்கப்படும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம். அழகானவர், அருமையானவர், மகிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர்,
மகிமையானவர், அவர் இயேசு, 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 இயேசு. சேனைகளின் கர்த்தர் என் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். மட்டும் இனிமேலும் எந்த நேச, மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவரே, இனிமையானவர், அழகானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் நல் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் ஆற்றி தேற்றி காத்திடும் நல் தாயுமானவர். மட்டும் இனிமேலும் எந்த நேச, மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர், என்னுடையவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஒரே ஒரு கல்வாரி மேட்டில என் ஆத்துமாவை மீட்க ஜீவனை தந்த என் ரட்சகர். கல்வாரி மேட்டினில் கொல்கோதாவினில் நேச ரத்தம் சிந்தியே மீட்டார். கல்வாரி மேட்டினில் கொல்கோதாவினே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் என் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், இனிமையானவர், அழகானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுக்கிறவர், நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறவர், தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று வேதம் சொல்லுது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமேன், சோத்திரம். குறைவில்லாதவர், கிருபையுள்ளவர், பூரண சர்க்குணர், ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்மை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படி அவர் தரித்திரரானாரே என்று வேதம் சொல்லுது. நன்றி ஆண்டவர். நாம் அனுபவிக்கிற சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனிடத்தில் நல்ல பொக்கிஷத்தை ஆதாரமாய் வைக்கும்படி கட்டளையிடுன்னு சொல்லி பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் வேதம் சொல்லுது. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். அன்பின் தேவனே, ஆசீர்வதிக்கிறவரே, கொடுக்கிறவரே, தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த வார்த்தையின்படி
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏசாயா தீர்க்கதரிசனம் 48ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிங்கள். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவர் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, அது உண்டான காலம் நோக்கி நான் அங்கே இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. இஸ்ரவேல் மக்களோட ஆண்டவர் இடைபடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இடைபடுகிறார். இங்க வாசிக்கிறோம், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. சொல்லுங்க. இதுல என்ன இருக்குன்னா, மனுஷன் 2 விதமா நடக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, தன் சொந்த வழியில் நடக்கிறவர்கள் உண்டு, தனக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகளில் நடக்கிற மனிதன் உண்டு. பைபிள் சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். சொல்லுங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, அதன் முடிவு மரண வழின்னு சொல்றாங்க. அது எப்படி குறிக்கும்? மனுஷனுடைய வழியிலே போகிறான், தன் சொந்த வழியிலே போகிறான். ரட்சிக்கப்பட்டு விசுவாசியான பிறகு கூட மனுஷன் சொந்த வழியிலே நடக்கலாம். ஆண்டவர் யாரும் கையை பிடிச்சு நிறுத்த மாட்டார். தயவு செய்து கவனிக்க. சொல்லாமே, எந்த இடத்திலும் மனுஷன் தப்பான வழியில போற மனுஷன் போய் கையை பிடிச்சு நிறுத்துறது இல்லை. ஆதாம் காலத்துடைய ஆண்டவர் செய்யவே இல்லை. ஏவாள் கையை நீட்டி அந்த பழத்தை பறிக்கும் போது ஆண்டவர் தடுக்கலை, கையை பிடிச்சு நிறுத்தல. சந்தோஷமாமே, அது ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆனா தெளிவோடு சொல்வார், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், நிச்சயமாய் அறிய கடவீர்கள். பைபிள் சொல்லுது, நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், நிச்சயமாய் அறிய கடவீர்கள். ஆனா கையை நீட்டி படத்தை வாங்கும் போது ஆண்டவர் கையை பிடிச்சு நிறுத்த மாட்டார். ஏன்னா நம்மளோட சுய விருப்பம் உள்ள மனிதர்களாக தான் சிருஷ்டித்து வச்சிருக்கோம். சுய சித்தம். சொல்லாமே, நம்ம ப்ரோக்ராம் ரோபோ கிடையாது, ரோபோ மிஷின் கிடையாது. ப்ரோக்ராம் பண்றதை மட்டும் தான் அது செய்யும். பால் பாக்கெட் எல்லாம் நம்ம காலையில குடிப்போம். கவனித்து பார்த்தீங்கன்னா பால் வரும், 1/2 லிட்டர் வந்தவொடனே சத்தம் கேட்கும், டக்குன்னு ஓட்டும், அப்படி தரணும், அடுத்து ஒரு டேங்க்ல அடுக்கும், அப்புறம் மட்டும் அடிக்கி வேன்ல தூக்கி வச்சுக்கணும். பால் ஒரு பெரிய பாயிலர்ல இருந்து அந்த பால் வரும். 1/2 லிட்டர் வந்தோடனே டக்குன்னு அடைச்சிடும். என்ன பாக்கெட் வருது? 1/2 லிட்டர் 1 லிட்டர் 1 லிட்டர் ஊத்தனா டக்குன்னு ஒன்று கட் பண்ணணும், ஒட்டும், தட்டும், தள்ளி. இட்ஸ் கால்ட் ப்ரோக்ராம்டு மிஷின். அதுக்கு என்ன ப்ரோக்ராம் செஞ்சிருக்காங்களோ அதை அப்படி செய்யும். கரண்ட் இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுட்டே. இப்படிதான் எல்லா மிஷினும் இயங்குது. நம்மள அப்படி ஆண்டவர் நியமிக்கல. சொல்லுங்க. மனுஷன் அப்படி செய்யல. முழு விருப்பத்தோட எது உனக்கு வேணுமோ அதை செய்யணும் ஆண்டவர் சொல்லுவார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவான் ஒரு யூதாசை பார்த்து சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை, ஏன்னா நீ 30 வெள்ளிக்காசுக்கு நீ வித்தரணும்னு முடிவு வந்துட்ட. உன்னுடைய ஆண்டவரை, உன்னுடைய எஜமானை, உன்னுடைய ரட்சகரை உன்னை கூப்பிட்டு தன்னோடு சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவானவரை முத்தமிட்டு 30 காசுக்கு வாங்கிட்டு வித்தரணும்னு முடிவு வந்துட்ட. ஆனாலும் அவன் கூப்பிட்டு தொட்டு கொடுக்குறாரு. தொட்டு ரசத்துல தொட்டு கொடுத்துட்டு செய்ய வேண்டியதை சீக்கிரமாய். அவனை கூட நிறுத்தல, அவனை கூட கையை பிடித்து நிறுத்தல. என்ன சங்கீத புஸ்தகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது, உன் வாசஸ்தலம் பாழாய் போக கிடந்தது, உன் கண்காணிப்பை வேறொருவன் பெற கிடவும். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் போது அது வரும். பேதுரு எழுந்து நின்று சொல்லுவார், நம்மில் ஒருத்தனாய் இருந்தால் யூதாஸ், அவன் உடல் சரிந்து செத்து போனான், போக வேண்டிய இடத்துக்கு போனான். ஆனா அவனை குறித்து சங்கீத புஸ்தகத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கிறார் தேவன். அவன் வாசஸ்தலம் பாழாய் போக கிடவுது, அவன் கண்காணிப்பை வேறொருவன் பெற கிடவும். சொல்லுவாமே, அப்ப அவன் போயிட்டான். ஆனா அவனுக்கு பதில நம்மோடு கூட இருந்ததுக்கு சாட்சி அவர் தன்னை நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லி சீட்டு போட்டு மத்தியாவை எடுக்கிறான். இதெல்லாம் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். கவனிக்கல. சொல்லுங்க. முதல் குறிப்பு, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எப்படி நடக்கணும்ங்கிறது. ஆண்டவர் கையை பிடிச்சி யாரையும் நிறுத்துறது இல்ல. மனுஷன் தன் சொந்த வழி, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அதனுடைய முடிவு மரண வழிகள் சொல்லுவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில அவருடைய சஞ்சலம், அவருடைய துயரம், கடின இதயத்தோடு இருப்பாங்க, தப்பான முடிவுகளை எடுப்பாங்க. பைபிள் முழுவதும் உதாரணம் இருக்கிறது. ஆபிரகாம் ஆகாரை சேர்த்துக் கொள்ளுகிறான், இவ்வளவு வாசிக்கிறோம். கடைசியில துஷ்டம் உள்ளவன் வாங்கிது. பிறக்க வேண்டிய நேரத்துல ஈசாக்கு பிறந்ததுக்கு பிறகு குடும்பத்துல பிரச்சனை வருது. சாராள் சொன்ன தூக்கி வீசு வெளியே, இந்த வேலைக்காரன் பிள்ளை எனக்கு என் பிள்ளைக்கு சமம் கிடையாது, அடிமை பிள்ளை இது என் பிள்ளை ஈசாக்கு இதுக்கு சமம் கிடையாது, தூக்கி வீசணும்னு அவனுக்கு கொதிக்குது. ஆண்டவரே, அப்படியே ஆண்டவர் தெளிவோடு சொல்றார், சாராள் உன்னிடத்தில் சொல்லும் எல்லாவற்றையும் கேள். சொல்லுங்காமே, என்ன கையை கழுவி விடுறது? முதல்ல சாராள் சொல்லித்தானே ஆகாரம் சேர்த்துக்கிட்ட மடியில. சாராள் சொன்னதை கேட்டு ஆகாரம் சேர்த்துக்கிட்ட அதே சாராளுக்கு சொல்றான், வெளியே தள்ளு, அடிமை மகனை புறம்ப தள்ளு, ஈசாக்கு மகனுக்கு சமம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, அடிமையுடைய மகனை தள்ளிவிடுன்னு சொன்னா அப்படி துடிக்குது ஆபிரகாமுக்கு. ஏன் வித்து, ஏன் ரத்தம், ஆண்டவரே இப்படி சொல்றாளே. அவர் சொல்றாரு, ஆமா
சாராள் உனக்கு சொல்லும் எல்லாவற்றையும் கேள். சொல்லுங்க ஆமென். முதல் தடவை கேட்கும்போது இனிச்சிச்சு இல்ல, முதல் தடவை கேட்கும்போது இனிக்குது, ஆகாரம் சேர்த்துக்கொள்ள. அவளை தள்ளுறதும் அவளுடைய பிள்ளையை தள்ளுறதும் முடியல. கர்த்தர் சொல்றாரு, அவளை சொல்றது கேள். கவனிக்கல. சொல்லுங்க ஆமென். பைபிள் சொல்லுகிறது தன் சொந்த வழி. பைபிள் முழுவதும் வாசிக்கிறோம். பிலேயாம் தன் சொந்த வழி, கேயாசி தன் சொந்த வழி. அப்ப தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான வழிகளை தெரிந்திருக்கிற மனிதர்கள் உண்டு. நிறைய விஷயங்கள், நம்முடைய தொழிலா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், நண்பர்களை சேர்த்துக் கொள்வதா இருக்கலாம், நம்ம பண முதலீடுகள், எத்தனையோ காரியங்களா இருக்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார், பாஸ்டர் சொல்றேன். ஆனால் ஆண்டவர் இங்க என்ன சொல்றார்? ஏசாயா தீர்க்கதரிசனத்துல ஏசாயா கொண்டு சொல்றாரு 17ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சொல்லுங்க. ஆண்டவர் உன்னை நடத்துவேன் பொறுப்படுத்திக் கொள்கிறார், எப்போதுமே அவர் செய்கிறார். சொல்லுங்க. ஏன் அவர் தன்னுடைய வழி நடத்துகிறார்னா, அது பாதுகாப்பின் வழி, அது கிருபையின் வழி, சத்தியத்தின் வழி, அவருக்கு மகிமையுள்ள வழி. அவருக்கு மகிமையுள்ள வழி, அந்த சத்திய பாதையில் நடத்த அவர் சித்தம் கொள்றார். அவர் அதை காட்டுகிறார். கீழ்ப்படுகிறவர்கள் மகிமை அடைகிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வழி, என்னை பின்பற்றி வாங்குறார், வர்றேன் ஆண்டவரே. சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? அவன் கீழ்ப்படியும் போது அவன் மகிமை அடைகிறான். இன்னைக்கு அவன் கீழ்ப்படியும் போது அவன் மேல பிரியம் வைத்தவனை மறுபடியும் கொண்டு போறான். சொல்லுங்க. அல்லேலூயா. மனைவிக்கு புருஷனை திருமணம் பண்றாரு. புருஷன் ஒரு மனைவியை திருமணம் பண்றாரு. நாங்க சொல்றேன், என்னுடைய வாழ்க்கை மிக மிக வறுமையில தொடங்கியது. நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். சொல்லுங்க ஆமென். என்னுடைய மனைவி படிச்சுட்டு பெங்களூருக்கு மேற்படிப்புக்கு போகும்போது நாங்கள் திருமணம். அவரு நிறைய பெரிய ஸ்டோரி. அவருக்கு தேவன் ஒரு உணர்த்துதலை கொடுத்து 3 நாள் உபவாசம் இருந்து நான் 3ஆவது நாள் அங்க போய் அப்புறம் எங்களுக்கு திருமணம் முடிந்தது. எங்களுக்கு ஒவ்வொரு நல்ல ஆண்டவருக்கு பேர் நல்ல வசதி, ரப்பர் எஸ்டேட்லாம் உள்ளவங்க, சாப்பாட்டுக்கு கொஞ்சம் இல்லை, நல்ல வசதியான போறது நல்லா. இங்கே எங்களுக்கு வாடகை கூட வழி இல்லை. எங்க வீட்டுக்கு வந்தா பெண்ணு மாப்பிள்ள தங்க ஒரு ரூம் கூட கிடையாது. 100 பால்ல நாங்க ஒரு 7 பேர் காப்பி குடிச்சிட்டு இருப்போம். 100 பால்னா 100 மில்லி சொல்றேன். 1 லிட்டர் 100 மில்லி பால்ல ஒரு 7 பேர் நாங்க காப்பி குடிக்கிற போறோம். ஒன்றும் இல்லையே. கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் சாம்பார் சட்டியில போடுறதுக்கு முடியாது. 3 கத்திரிக்காய் 100 கத்திரிக்காய் வாங்கி சாம்பார் போடுறதா நிலைமை. சொல்லுங்க. நான் நினைச்சு என்னுடைய மணி ஒரு நாளும் ஒரு முறுத்ததே கிடையாது. ஆனா ஜென்டெல்லாம் எனக்கு காப்பி வேண்டாம். அங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் முதல் நாள் காப்பியை குடிச்சிட்டு எனக்கு காப்பியே வேண்டாம். எனக்கு புரியல, பொண்ணுக்கு காப்பி பிடிக்காத போல நான் விட்டுட்டேன். அப்புறம் ஏப்பா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டா அவங்க சொல்லல, உங்க வீட்டுக்கு 100 பால்ல போய் அப்படிலாம் ஒன்றும் குறையெல்லாம் சொல்லல, எனக்கு காப்பி வேண்டாம், அவ்வளவுதான். சொல்லுங்க ஆமென். குடிக்க முடியல. அங்க அவர் வாங்குறது காலையில் 1.5 லிட்டர், சாயங்காலம் 1 லிட்டர், கறந்த பால் அப்படியே முதல் வீட்டுக்கு வந்து 1.5 லிட்டரா வரும். இங்க நம்ம 100 பால்ல தானே போடுறோம். 100 பால் எனக்கு வேண்டாம் ஒண்ணு, நாங்களும் பிரச்சனை பண்ணல. அதுக்காக நம்ம மாற்ற முடியாது. கடை வாங்கி 1 லிட்டர் வாங்க முடியாது. சொல்லுங்க. 500 ரூபா வாடகை கொடுக்க முடியல. பிரதர் வீட்டுல அட்டை கொட்டக, சுண்டு வரும் கணக்கு கூட இருக்காது. இந்த அட்டை கொட்டக அடிக்கிற வெயில் உள்ளதான் அடிக்க, லேசா நிழல் வரும். எனக்கு நல்ல சில நேரம் அழுது ஆண்டவரே சாட்சி போது அந்த குடத்துல குடம் சுடும். படுத்திருப்போம் வீட்டு மாடியில, மே மாசம் தான். அதை படுத்துட்டு திரும்பி படுத்தா தலை சுடும். படுத்திருந்துட்டு திரும்பி படுப்போம் மத்தியான நேரத்துல. ஊழியத்துக்கு மத்தியானம் சுடுற வெயில் எங்க ஊழியத்து போக, சாயங்காலம் தான் போகல, காலையில் போவோம். அப்படி திரும்பி படுத்தோம்னா தலை சுடும், குபீர்னு சுடும். அப்ப அந்த அளவுக்கு வெயில். அட்டை கொட்டை எவ்வளவு இதை தாங்கும். ஹாஸ்பிட்டல்ஸ் கூட கணக்கு கம்மியா இருக்கும். சொல்லுங்க ஆமென். லெட்டின் கிடையாது, பாத்ரூம் கிடையாது. நான் முதல்ல போகும்போது கரண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. தலை பூசல் ஒண்ணு கிடையாது. வண்டி புது வண்டியா அதுவும் இல்லை. கடப்படான்னு சத்தம் போடும். நான் எப்பவுமே நீண்ட காலத்தை கருதி தான் வாங்குவேன். ஒரு குடை ஒன்று வாங்கினேன் கல்யாணம் தண்ணிக்கு, நீளமான குடை இருந்தது. அது இன்னைக்கு சொல்லுவாங்க, உங்களை பிடிச்ச கிழவன் குடையை வச்சு நெண்ணியில் உங்களுக்கு ஒரு மனுஷன் கட்டினாரு எங்க அப்பா. அதுக்கு பேர் கிழவன் குடை பேர் வச்சு நீளமா. நான் அதுதான் உழைக்குன்னு சொல்லி அதான் வாங்குவேன். நமக்கு உழைக்கணுமே, அடிக்கடி போய் மாற்ற முடியாது. கேக்குதா? ஏன்னு சொல்லுங்கன்னா, ஒரு குறையும் சொல்ல என் மனைவி என்னை பின்பற்றி வந்தான். நான் எங்க இருக்கிறோம் சொல்லுவாமே. எல்லாருமே இப்படிதான். நல்ல மனைவிகள் அப்படிதான் போறாங்க. கஷ்டத்தை பார்க்காம போய் தான் முன்னேறலாம். தேவனுடைய வார்த்தைகள் சொல்கிறது, பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய பிரயோஜனமானதை ஆண்டவர் போதிக்கிறார், நம்மளை நடத்துகிறார். சொல்லுங்க ஆமென். நீ நடக்க வேண்டிய வழியில நடத்துகிறார். அது அவருக்கு மகிமை இருக்கு, அவருக்கு தெரியும், நடத்துவார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு பாக்கியவான்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த வார்த்தையில 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதுல என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். சொல்லுங்க ஆமென். என்னுடைய கற்பனைகளை, இதுதான் முக்கியம், கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். சொல்லுங்க ஆமென். பள்ளியில ஒரு பாடம் இருக்கிறார், யார் கவனமா கவனிக்கிறார்களோ அவங்க வீட்டுல போய் ஈஸியா புரிஞ்சிடும். அப்பவே புரிஞ்சிடும். ஆசிரியர் நடத்துறது கவனமா கவனிக்கிறதுக்கு அன்னைக்கே புரிஞ்சிடும். அப்புறம் போய் லேசா பார்த்தா அவருக்கு மனசு கிளியரா.
ஆண்டவர் சொல்கிறேன், கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும். எத்தனை கவனிக்க சொல்லுங்க. நிச்சயமா சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறவர்களுக்கு அந்த பாக்கியங்கள் கற்றுக்கிறார் ஆண்டவர். ஒரு இருதயம் மாறும், உள்ள மாறுனே. நான் இந்த ஒரு புத்தகத்தை வாசித்தேன், உபவாசத்துக்கு நடுவில் இருட்டறை அரசின்னு. இருட்டறை அரசிங்கிற மிஷனரி புத்தகம் அழுதுட்டே. சீன நாட்டினுடைய சீனாவில் முதல்ல நடந்தது. திசாய் அப்படிங்கிற அரச வம்ச குடும்பம், அரச வம்சத்துல கொடுத்த ஒரு இளவரசி. அது பெரிய பாரம்பரியம் உள்ளவர்கள். கிறிஸ்தவ ரொம்ப கீழ்த்தரமா நினைக்கக்கூடிய அந்த குடும்பத்துல அவருக்கு நிம்மதியே இல்லை. இயேசு தொட்டார், இவர்களுடைய தாய் ரட்சிக்கப்பட்டு சீன தேசத்துல எப்படி சுவிசேஷம் அறிவித்தாங்கன்னு புத்தகம் இருட்டறை அரசி. அந்த புத்தகத்துக்கு பேர் ரொம்ப அற்புதமான புத்தகம். அப்ப வெள்ளக்கார மிஷனரி, அமெரிக்க மிஷனரி எல்லாம் அங்க போய் சுவிசேஷம் வீடு கூட கொடுக்க மாட்டாங்க. சீனாவில் வீடு இல்லை, இடம் வாங்க முடியாது, வாடகை கொடுக்க முடியாது, எதுவுமே இல்லை, காய்கறி இல்லை, ஒண்ணு கொடுக்க மாட்டாங்க. வெள்ளக்காரனை பார்த்து அவங்க எல்லாம் ஒதுங்கி படகு, சின்ன படகுல குடியிருந்துட்டு, ஏன்னா பணம் இருந்தாலும் இடம் வாங்க முடியாது, எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒதுக்கி தள்ளியிருக்காங்க. அவங்க அப்படியே இந்த படகுலே இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அதிலே குழந்தையெல்லாம் பிறந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் அதை சந்தித்ததெல்லாம் நான் வாசித்தேன். சரி போட்டோம். அப்ப ஒரு முக்கியமான குறிப்பு அல்ல, அந்த பொண்ணு அந்த இளவரசி சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை தயவு செய்து கவனி. தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிற மனுஷருக்கு சொல்லுங்க வாக்கியத்தை கொடுத்திருக்கான். அதனாலதான் பைபிள் படிக்கிறத, சபை கூடி வர்றத, ஒரு வீட்டு ஜபங்களை எல்லாம் அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை சொல்லுறது பாருங்க, ரொம்ப லேசா நினைப்போம், அதுக்குள்ள கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான். சொல்லுங்க உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படி இருக்கா பைபிள்ல? சொல்லுங்க ஆண்டவர் விளையாட்டுக்கா சொல்லிக்கிறாரு இல்ல. தயவு செய்து சொல்றேன், பைபிள் படிக்காதவர்களுக்கு சொல்றேன், இந்த வருஷமா தொடங்க. சமாதானம் இல்ல பாஸ்டர், கடன் பிரச்சனை இருக்கு, 1000 பிரச்சனை இருக்கு, நிம்மதி இல்ல, தூக்கம் இல்ல, சரீரம் கூட இதா இருக்கு, ஏகப்பட்ட சுத்திலும் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. சொல்லுங்க ஒரு காரியம் நம்ம டாக்டர் போகல, ரொம்ப இதயம் மழை பண்ணி ஈஸி இருக்குன்னா இசிஜி எடுங்க, எக்கோ கார்டியோகிராம் எடுங்க, போனோம்னு சொல்றாரு. பிரஷர் எப்படி இருக்கு பாருங்க, பிபி பாருங்க, சுகர் பாருங்க சொல்றாரா? நம்மளும் சின்ன பிள்ளை மாதிரி தலையாட்டிட்டு போய் பணத்தை எண்ணி கொடுத்துட்டு நார்மலா தான் இருக்கு. நார்மலா இருக்கிறது 2000 பில்லு போட்டேன், அதெல்லாம் நாங்க வந்து போட தான் செய்யறேன். நார்மலா இருக்கிறது அவர் சோதிச்சிருக்கிறார்ல, சுகர் எழுதி, பிரஷர் எழுதி, எக்கோ இருதய துடிப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, மாத்திரை சாப்பிடுங்க, 2500 பில்லை கட்டிட்டு போங்க வந்தது. சொல்லுங்க ஆமே. நம்ம தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ஆவிக்குரிய பிரகாரம் ஆண்டவர் சொல்ற ஒரு ஸ்கேனிங். ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாரும் பாஸ்டர் நாங்கள் பார்த்து கேட்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், நீ பைபிள் படிக்கிறியா? பைபிள் படிக்க மனசு வருதா? முதல்ல அந்த வேதத்தை படிக்கவும் தியானிக்கவும் ஒரு விருப்பம் மனசு வருதா? சொல்லுங்க வரலைன்னா அந்த பிரச்சனைக்கான காரணம் இது. வேதம் சொல்லுது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர்கள் இல்லை. சொல்லுங்க, அது கெட்டு போக மாட்டான், முதல்ல இடறி விழுக மாட்டான். ஒரு துஷ்டம் வந்து அவனை கொண்டு போய் பாழாக்க முடியாது, ஒரு துஷ்டம் கொண்டு போய் வணிகெடுக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சொல்லுங்க நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். எவ்வளவு பாக்கியமான வார்த்தை. நம்ம இதை பூரா விட்டுட்டு எக்கச்சக்கமான பிரச்சனை, வழி வாய்க்க மாட்டேங்குது, போன கிடைக்க மாட்டேங்குது, பிள்ளைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஒரு ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குது, 1000 பிரச்சனை சொல்லுகிறான். பைபிள் சொல்லுது, கர்த்தர் கூப்பிடுகிறான், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு அதை விழுக மாட்டாங்க. ஆனா இதை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஒரு வாரம் முழுவதும் முடியும் எதை தியானிச்சா, எதை கருத்தூன்றி வாசித்தான். கர்த்தர் ஈசாக்கு என்ன செஞ்சார், யாக்கோபுக்கு என்ன செஞ்சார், ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சார், யோசேப்புக்கு என்ன செஞ்சார், யோசுவாவுக்கு என்ன செய்தார், யோசபாத்துக்கு என்ன செய்தார், எசேக்கியாவுக்கு என்ன செய்தார், யோதாமுக்கு என்ன செய்தார், யோவாசுக்கு என்ன செய்தார். எத்தனை ராஜாக்கள் சொல்லுங்க. யோய்தாவுக்கு என்ன செய்தார், நல்ல ஆசாரியன். பைபிள் எத்தனை ராஜாக்கள் யாராருக்கு என்ன செஞ்சார், அது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த மனுஷனுக்கு ஆண்டவர் எந்த நன்மையை செய்தார், யாருக்கு தீமை நடந்தது, ஏன் நடந்தது, இதை பகுத்து ஆராயம் நமக்கு புரிய மாட்டேங்குது, நேரம் இல்லை. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது 18ஆம் வசனத்துல, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், சிலருக்கு ஹெல்த் எல்லாம் ரொம்ப கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும் பாஸ்டர், சப்போலா என்ன வாங்கணும், இல்லைன்னா ரைஸ் பிராண்ட் என்ன வாங்கணும், ஒரு பிள்ளாத என்ன வாங்கணும், எல்லாம் செய்யுங்க, நீண்ட காலம் இருக்கேன். ஆனா அதனால மட்டும் வேலை நடக்காது, நடங்க வாக்கிங் போங்க அதெல்லாம் ஓகே. சொல்லுங்க ஆமென். ஆனா பைபிள் தீர்க்க ஆயுசை பற்றி வேற சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. தீர்க்க ஆயுசு சுகத்தை பற்றி பைபிள் வேற சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை வேற சொல்லுது. உலகத்துக்கு தேவன் அறியாத மனுஷன் என்ன செய்யறான், அதுலயே குறிப்பா இருக்கலாம். கட்டிச்சுட்டார்கள் பாஸ்டர், இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடணும், இப்படி போகணும், அப்படி போகக்கூடாது, எடுத்துக்கணும், எடுத்துக்கூடாது. தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு கர்த்தர் வேற சொல்லி இருக்கிறான்.
சொல்லுங்க அல்லேலூயா. என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல் குறிப்பு யாராலும் சரி, கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்தால் ஆண்டவர் என்ன சொல்றார், நான் எப்படி நடக்கணும்னு சொல்றார், நான் எதை தேர்ந்தெடுக்கணும் கர்த்தர் சொல்றார், நீங்கள் கவனிப்பீர்களானால் அப்பவே தொடங்கும். வேதம் சொல்கிறது, என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும். அடுத்த ஆசீர்வாதம், இதெல்லாம் ஆசீர்வாதம், கர்த்தர் சொல்ற ஆசீர்வாதம். 19ஆம் வசனத்துல, அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். ஒரு கர்த்தருக்கு பயந்து அந்த தேவ வசனத்தை நீங்க கவனிக்கும் போது நீங்க அதை அஸ்திவாரப்படுத்தணும். சொல்லுங்க ஆமென். அந்த புத்தகத்தை, அந்த சீன இருட்டாரி புத்தகத்தை வாசிக்கும் போது இன்னொரு புத்தகம் வாசித்தேன். ஐடா வேலூர் சிஎம்சி மருத்துவமனை தொடங்கப்பட்டதோடைய படித்தேன். மிஷனரி புத்தகங்கள் எனக்கு இன்னமும் சொல்லுகிறேன், ஆண்டோடைய பிள்ளைகள் மிஷனரி புத்தகங்கள் படிங்க தயவு செய்து. சொல்லுங்க அல்லேலூயா. மிஷனரி புத்தகங்கள் உங்களை உயிரடைச்சு. ஐடா வேலூருக்கு வந்த இந்த அம்மா, அது முக்கியம் இல்லை, அவங்க தாத்தா தான் முக்கியம். நமக்கு இந்த அம்மா பெருசா கட்டினதுனால இந்த அம்மா பேர் விளங்குது. ஜான் ஸ்கடர் அவர் பேர். அந்த அம்மாவுடைய தாத்தா அவர் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு, சொல்லுங்க ஆமென், அமெரிக்காவில இருந்து வேலூர் வர்றாரு. 1810 வர, நம்ம 2000 இருக்கோம், 2025 1819ஆம் ஆண்டு வர்றாரு. ஒண்ணுமே கிடையாது. சொல்லும்போது சொல்லுது, கொடூரமான வெப்பம், பனைமரம், பாலைவனம் மாதிரி இருக்கும். பெண்கள் வீட்டுக்கு வெளியே வர மாட்டாங்க. அப்போ உள்ள சூழ்நிலை எழுதுறாரு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்தியா எப்படி இருந்துச்சா, இந்தியா எப்படி இருந்திருக்கான்னு சொல்லி ஜாதி கொடுமை என்னென்னமோ பிரச்சனை எழுதுறாரு. அவ்வளவு கொடூரமான சூழ்நிலையில அவர் வரும்போதே அவருடைய பிள்ளைகள் 3 பிள்ளை செத்து போச்சு. கப்பல் வரும்போதே ஒன்று செத்து, மறுபடியும் 2 செத்து, மறுபடியும் பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் இருந்தாங்க. சொல்லுங்க ஆமென். 10 பிள்ளைகள் பெற்று எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்படைக்கிறார். இந்தியாவில் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்க. சொல்லுங்க ஆமென். அந்த ஜான் ஸ்கடருடைய பேத்தி தான் ஐடா. புருஷன் படிக்கும்போது ஆச்சரியப்பட்ட ஒரு தேவ மனுஷனுடைய வைராக்கியம், ஒரு மிஷனரியுடைய வைராக்கியம். அந்த பிரதேசம் ஒரு மனுஷன் தான், ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் கர்த்தருக்காக நான் வாழணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் சொல்லணும், வீட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் நான் அறிவிக்கணும். இயேசுடைய ஏன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வீட்டுக்குள்ள விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆண்களும் போக முடியாது. ஆகவேதான் அவருடைய மனைவிகள் போய், வெள்ளக்கார மிஷனுடைய மனைவிகள் தான் வீடு வீடா போய் கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அரசாங்கம் ஆரம்பிக்கல, பள்ளிக்கூடம் பெண்களுக்கு ஆரம்பிச்சது, மருத்துவம் ஆரம்பிச்சது எல்லாமே கிறிஸ்தவ மிஷனரிகள் தான். ரெக்கார்டு இருக்கு, கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் ஆரம்பிச்சாங்க. முதல் நர்சுகளை உண்டாக்கணும், பெண் டாக்டர்களை உண்டாக்கணும் கிறிஸ்தவ மிஷனரி தான். சொல்லலாமே, சரித்திரம் சான்று சொல்லுகிறது. அப்ப வசனம் சொல்லுது, தேவனை நம்பினதுனால, கர்த்தரை விசுவாசித்ததுனால அமெரிக்காவில் இந்தியாவுக்கு ஒண்ணு இல்லை, அவ்வளவு துயரமா இருக்கு. சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு மேடு பள்ளம் ரோடுல கிராமமா போய் வைத்தியம் பார்ப்பாங்க, இலவசமா. சொல்லாமே இலவசமா வைத்தியம் பார்த்து சொல்றார் அந்த ஜான் ஸ்கடர். 10 பிள்ளைகளோட இந்த பிரதேசம் முழுவதும் நிறைய பிள்ளைகள் பெற்றதே ஊழியம் செய்திருக்காங்க. எத்தனை பேர் கவனிக்குது சொல்லுங்க. நான் ஆழமாய் தியானித்து பார்த்தேன். நமக்கு 2 பிள்ளை போதும், ஏன்னா நம்ம சிரமம் இல்லாம வாழணும் நினைக்கிறோம். சிரமமே கூடாது. அவர்கள் சிரமத்தை ஏற்றுக்கொண்டு 10 பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லா பிரதேசம் முழுவதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகும். 19ஆம் வசனம். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது ஆண்டவர் தொடங்குகிறார். 2 காரியம் சொல்றார். பிரயோஜனமானது போதித்து நடத்துவேன்னு சொல்றார். 2வது, நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். சில நேரம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கவனித்து நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் சொல்கிற வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளை கவனித்து நடக்கும்போது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது பாக்கியமாய் நம்மளை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகும். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. உன் சமாதானம் நதியை போலவும் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். எவைகளை காத்து நடக்க வேண்டும் பைபிள் நிறைய வசனம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறோம். எதை மனுஷன் கவனிக்கணும்னு கர்த்தர் நிறைய வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறான். எதை கவனிக்கணும், எதை கவனிக்க கூடாது, எதை ஒரு ஆத்துமா கவனிக்கணும், கவனிக்க கூடாது, வேதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க உபாகமம் 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உபாகமம் 27:9. ஸ்தோத்திரம். பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில்
இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலே, கவனித்து கேள். இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின் படியும் அவருடைய கட்டளைகளின் படியும் செய்வாயாக என்று சொன்னாமே. முதல் குறிப்பு மோசே சொல்லுகிறான் இஸ்ரவேல் மக்களுக்கு, இஸ்ரவேலே கவனித்து கேள். தயவு செய்து சொல்லுங்க ஆமென். இஸ்ரவேலே, சத்தமா சொல்லுங்க, நிமிர்ந்து பாருங்க. இஸ்ரவேலே நீதிமொழியோடு சொல்றார், என் மகனே உன் தகப்பன் சொல்லை கவனி. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாது. என் மகனே உன் தகப்பன் சொல்லை கேள், கவனிங்கிறார். நீ இஸ்ரவேலே உன் ஆண்டவருக்கு ஜனமானாய், ஆகவே அவரை கவனித்து கேள் மோசே சொல்றார். இப்ப நீங்க ஜப்பான்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அரசாங்கம் ஒரு பிரகடனம் பிறப்பிக்குது, அது அந்த நாட்டு ஜனம் கவனித்து கேட்கணும். இந்தியாவில் ஒரு நமக்கு சட்டம் போட்டு நமக்கு ஒரு சட்டம் சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுவோமே, பொங்கலுக்கு ரூபாய், பொங்கல் பரிசு அப்படின்னு அறிவிக்க இத்தனாம் தேதிக்குள்ள நம்ம கவனமா கேட்கணும். இத்தனாம் தேதிக்குள்ள எவ்வளவு ரூபாய் பரிசு தொகை, எவ்வளவு பரிசு தொகை, எவ்வளவு, எத்தனாம் தேதி, சரிப்பா அதுக்குள்ளே போய் வாங்கிடணும், நமக்கு தேவை அவ்வளவுதான். பரிசு தொகை எவ்வளவு கொடுக்குற, எத்தனாம் தேதிக்குள்ள கொடுக்குற, நான் கேட்டுட்டேன், நல்லா கேட்டேன், நமக்கு தேவை தானே, சொல்லுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை ஆண்டவருக்கு சொல்லும்போது மோசே இடத்துல சொல்றார், மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனத்துக்கு நீ தேவனுக்கு ஜனமானாய். சொல்லுங்க லேவியா, கர்த்தருக்கு நீ ஜனமாய் மாறினாய், கர்த்தருடைய ஜனமாய், பரிசுத்த ஜனமாய் மாறினாய். ஆகவே அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கவனித்து கேள். கவனிக்க சொல்லுங்க லேவியா. புறஜாதிகள் கவனிக்க வேண்டாம், புறஜாதிகள் கவனிக்க வேண்டாம். ஆனா மோசே கொண்டு சொல்கிற, இஸ்ரவேலே நீ கர்த்தருக்கு ஜனமானாய், கவனித்து கேள். இங்க ஐயா ஞானம் தெரியாம ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல வைராக்கியமான மனுஷன். அவர் தீக்காவில் உள்ளாங்க, தீக்காவில் குடி அடி, அவருக்கு ரெண்டு தான் தெரியும், ஃபுல்லா குடிக்கணும், சாயங்காலம் வந்து குடும்பத்தோட அடிக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங் மேன், யார் குடிக்க முடியாது, தூக்கி நம்மளை பேசிக்கிறாரு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின் அப்படின்னு சரிதானே, ரட்சிக்கப்பட்ட பின்போட வீட்டில் வியாழக்கிழமை உபவாசம் 2 மணி வரைக்கும் நடக்கும். அதே காரியங்கள் சில்லற காசு முதல்ல தசமா கொடுப்பாரு. இப்ப 420 ரூபா, 50 காசு, 65 காசு எல்லாம் போட்டுருப்பாரு. என்னையா அப்படின்னா, நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ பாஸ்டர், நான் ஒரு குடியாரேன், நான் தீக்கா ரட்சிக்கப்பட்டோன்னு ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, நீ இதுக்கு முன்னாடி பழைய மனுஷன், புது மனுஷனா, கர்த்தருக்கு பிரியமா நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பாரு, உங்க காரியத்தில் நீங்க உண்மையா இருக்கணும். அவங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்தாராம், அவரு கரூர்ல இருந்து இங்க வந்தவர். சொல்லுங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு நீங்க உண்மை உள்ள மனுஷனா, தேவன் விரும்புற மனுஷனா, பரிசுத்த மனுஷனா, வைராக்கியமா இப்படி இப்படி இருக்கணும், ஜபமா கொடுக்கறதா ஊழியமா எல்லாம் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் கடைபிடிச்சாங்க. சொல்லுங்க நம்ம இந்த வீட்டுக்கு போமான்னு ஒரு போய் ஜபம் பண்ணிட்டு அடுத்த வீட்டு போயிருக்காரு. யாரை பத்தி கவலை, குழந்தை இல்லாத வீடு, முடியாத வீடு, முடியாம கிடக்கிறவங்க ஒரு மாடு புத்தகம் ஜெபம் பண்ணார், அடுத்தடுத்து போய் கேட்பார். சொல்லுங்க அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குடிகாரன், தீக்கா, அடிக்கிறவன், முரணை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு சொல்லுங்க ஆமென், வாழ்க்கை பிரயோஜனமாய் மாறியது. வைராக்கியமா சந்தையில கொடுத்து கொடுப்பார். ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருக்கு ஜனமானாய், கர்த்தருக்கு ஜனமானாய். இஸ்ரவேலே உன் ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து கேள். சொல்லுங்க லேவியா. சில பேர் ரட்சிக்கப்பட்டும் அனந்திரமே ஞானம் சார்ந்த அதே பாவம், அதே குருட்டு வழி, அதே பொல்லாத வழி, தாங்கள் பின்பற்றின அதே கேடான வழியில் போயிட்டே இருப்பாங்க. அவர் ஆசீர்வதிக்கப்படவே மாட்டார். அவர்கள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் வரவே வராது. ஏன் சொல்லுங்க ஆமென். தேவன் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீரோ அன்னைக்கு கர்த்தருடைய வழிகளை கவனித்து கேட்கணும். கர்த்தர் என்ன விரும்புகிறார்? ஒரு மனைவி திருமணம் பண்ணியாச்சு, அந்த மனைவி புருஷன் இன்னைக்கு நீ புளிக்குழம்பு வச்சா தேவையில்லை, இன்னைக்கு ரசம் வச்சீங்கன்னா தேவையில்லை அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, சரிங்க ரசம் வைக்கிறேன். ஏன்னா நீ அவருக்கு மனைவி ஆனா, அவர் இன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு ரசம் வச்சு ஒரு அப்பளம் வறுத்தீங்கன்னா போதும், ஓகேங்க செய்யறேன், முடிவு வச்சு அவருக்கு மனைவி ஆனாய். சொல்லுங்க ஆமென். அந்த அர்த்தமா சொல்றாரு, இஸ்ரவேலே உன் ஆண்டவருக்கு நீ ஜனமானாய், அவரை கவனித்து கேள். சொல்லுங்க அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம். சொல்லுங்க இரண்டாவது வார்த்தை, உன் 32:7 உபாகமம் 32:7 உன் மூப்பர்களை உன் தாய் தகப்பனை கேள். பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நல்ல விசுவாசிகள் பிள்ளைகளை சொல்றாரு, உன் தாய் தகப்பனையும் மூப்பர்களையும் அதை நீ கவனித்து அவர்களை கேளுன்னு சொல்றாரு. வாசி 32:7 உபாகமம் 32:7. பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆறாம் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகையை தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். ஆமென். இந்த இடத்துல சொல்றார், சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையாக சொல்லுகிறேன், தாய் தகப்பனப்பட்ட கஷ்டங்கள்லாம் பிள்ளைகள் தெரியுது. அவர் நிலைத்திருக்கிறது ஒரு அஸ்திவாரம். ஆண்டவர் சொல்றாரு, கவனித்து கேளு, தகப்பனை கேளு, உன் மூப்பனை கேளு. அதெல்லாம் எப்படி சொல்லுங்க ஆமென். கர்த்தர் பூர்வ எல்லையெல்லாம் திட்டப்படுத்தி எப்படி என்ன செய்தாலும் கவனித்து கேளுன்னு சொல்றாரு.
சொல்லுங்க ஆமென். தகப்பன் பிள்ளைகளும் ஒரு குறிப்பிட்ட செய்திகளை பேசுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீடு வாங்கியிருப்பாரு, இடம் வாங்கியிருப்பாரு, சாப்பிடாம கை குடிக்காம, அதெல்லாம் விளையாட்டு விஷயம் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. கவனித்து கேளு, அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேளு, அது எப்படி உனக்கு வந்துச்சு அதெல்லாம் கேளு, தெரிந்துக்க. ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களை பார்த்து தகப்பனை கேளு, உன்னை முந்தி வந்த பூர்வ காரியங்கள் எல்லாம் கேளு. சொல்லுங்க அல்லேலூயா. பூர்வ காரியங்களை கேளு, உன் ஆண்டவர் எப்படி நடத்தினார் தெரிந்து கொள். அதான் சொல்றாரு, உன் தேவனாகிய ஆண்டவர் எப்படி வழிநடத்தி கொண்டு வந்தார் அதை தெரிந்து கொள். எத்தனை பேருக்கு சத்தமா சொல்லுங்க ஆமென். சிலர் பழையது சொன்னோம்னா எனக்கு பிடிக்காது, அது என்ன விஷயம் சொல்லணும் சொல்லணும், இதெல்லாம் எப்படி வந்துச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும், அதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். மூணாவதாக நியாயாதிபதிகள் 2:22 வசனத்தை வாசிப்போம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் நல்லா உற்சாகத்தோடு கவனிங்க. நியாயாதிபதிகள் 2:22 வாசிங்க சீக்கிரமா. அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல, அவர்களுடைய பிதாக்கள் கர்த்தருடைய வழிகளை கவனித்தது போல, அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு, அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு, அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று, அதை கவனிப்பார்களோ இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் என்றார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படியே நினைத்து பாருங்களா. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிதாக்கள் நடந்தது மாதிரி உன் பிள்ளைகள் நடக்குமான்னு நான் சோதிப்பேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. சொல்லுங்க ஆமென். இதுதான் ராஜாக்களுடைய புத்தகத்துல வருது. எசேக்கியா கர்த்தருக்கு பயந்து நடப்பான், ஆனா அவர் மரித்த பின்பு அவருடைய மகன் மனாசே கர்த்தருக்கு விரோதமா நடப்பான். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ராஜ்யங்கள் குடும்பங்கள் எல்லாம் போயிடும். கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்த குடும்பங்கள் அட்ரஸ் எல்லாம் கலந்து போயிடும். காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படாத பிள்ளைகள். தெய்வ வசனம் தெளிவாய் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் பிதாக்கள் நடந்தது போல உன் பிள்ளைகள் நடப்பார்களோ என்று நான் சோதித்து பார்க்கிறேன். உன் பிதாக்கள் கவனித்து நடந்தார்கள். சொல்லுங்க ஆமென். பிதாக்கள் எப்படி நடந்தார்களா? எப்படி நடந்தார்கள்? தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து இதை செய்யக்கூடாது இதை செய்யணும்னு சொன்னாங்க. எங்களுடைய தாத்தாவை நான் யோசித்து பார்க்கிறேன். அவர் ரோமன் கத்தோலிக்கர் தான், அவருக்கு பைபிள் தெரியாது. ஆனா அவர் சொல்லுவார், எங்களுடைய பாட்டி கொஞ்சம் அசம்பம், அந்த கோயில் உடைக்கிற தேங்காய் அது பக்கத்துல எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க சர்க்கரை. அவர் தொடவே மாட்டார். அஞ்ஞானி பயிர்களா, டேய் பிடிச்சவங்களா, அது தொடலாமா இது தொடலாமா திட்டுவார். எங்களுக்கு தெரியாது இல்ல, நாங்க பக்கத்து வீடு கோயில் திருவிழாலாம் படிப்போம் சின்ன பிள்ளைல. எங்களுக்கு சத்தியம் தெரியாது சொல்லிக் கொடுக்கல, கூப்பிடுது அஞ்ஞானி. இப்போ அப்பதான் பைபிள் படிக்கும் போது எனக்கு தெரியுது, அஞ்ஞானி பயிர்களா சாசு செய்யலா அப்படின்னு திட்டுவார். சத்தியெல்லாம் தொடவே மாட்டார், தெரிஞ்சிருச்சுதான். சொல்லுங்க அவருக்கு வைராக்கியம் விற்கிறாங்க, அங்கே விற்கிறாங்க, கிட்ட மாட்டார். ஆனா அவர் சுருக்கி பிடிப்பாரு, சிலுவை போட்டு சாராயம் பிடிப்பாரு. அதை சொல்லி கொடுக்கல ஆசையில சுருட்டு ஒரு இடி வித்துட்டு சாராயத்துக்கு ஒரு சிலுவை போட்டு அதை அடிச்சு விட்டுட்டு கெட்ட வச்சு பேசிட்டு அதெல்லாம் அவருக்கு இருக்கும். ஆனா இது மட்டும் அவருக்கு பேசாரு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த இடத்துல, தேவனுடைய வார்த்தை சொல்லு, உன் பிதாக்கள் சொல்லுவாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வழிகள் வந்திருப்போம். நம்முடைய பிள்ளைகளிடத்திலுமே எதிர்பார்க்கலாம், உன் பிள்ளைகள் நீ நடந்தது போல உன் பிள்ளைகள் நடப்பார்களோ என்று நான் சோதித்து பார்க்கிறேன். சொல்லுங்க நீ நடந்தது போல உன் பிள்ளைகள் நடப்பார்களோ. நியாயாதிபதிகள் 2:22 சீக்கிரம் வாசிங்க மறுபடியும். அவர்களுடைய பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல, கர்த்தருடைய வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ என்று இல்லையோ என்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக இப்படி செய்வேன் என்றார். சொல்லுங்க நினைந்து பார்க்கலாம். பாட்டு பாடத்தான் வேணும், பிரச்சனை இல்லை, பாடுவோம். சொல்லுங்க ஆமென். தேவன் சோதிப்பார். பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. நான் புடமிடப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். நம்ம சோதிக்கப்படுவோம், விசுவாசம் சோதிக்கப்படும், கீழ்ப்படிதல் சோதிக்கப்படும், உண்மை சோதிக்கப்படும், பரிசுத்தம் சோதிக்கப்படும். சொல்லுங்க ஆமென். சோதிக்கப்படும். நம்ம கீழ்ப்படிவோம் சொல்ற, நீ கீழ்ப்படிவியோ, உன் பிதாக்கள் கீழ்ப்படிந்தாங்க, அது மாதிரி உன் பிள்ளைகள் கீழ்ப்படியுமோ நான் சோதித்து பார்க்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. அர்ச்சை வைக்காம எப்படி தெரியும் பிள்ளை பாஸ் ஆகும்னு? அர்ச்சை வச்சாதான் அதனுடைய லட்சணம் தெரியும். அர்ச்சை இல்லாம அதனுடைய பொண்ணு தேர்தல் தெரியாது. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் மகிமையா சொல்றாரு, உன் பிதாக்களை நான் சோதித்தேன் இல்லையா, பிதாக்களை போல உன் பிள்ளைகளை நான் சோதிப்பேன். அதனாலதான் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். சொல்லுங்க இது வேணும் இது வேணாம் நம்முடைய பிள்ளைகள் சொல்ல தெரியும். இது கர்த்தருக்கு பிரியது கர்த்தருக்கு பிரியது, அதுக்கு வேணாம் தள்ளிவிட தெரியும், அப்படி நாம் வளர்க்கணும். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வேத வாக்கியம் அதை நமக்கு சொல்லுகிறது. அடுத்து 4ஆவதாக 1 சாமுவேல் 25:17 சீக்கிரம் வாசிங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஸ்தோத்திரம். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு
ஒருவரும் தன்னோட பேசக்கூடாதபடிக்கு வேலையாளின் மகனாய் இருக்கிறார் என்றார். ஆமென். தயவு செஞ்சு இருந்து வாக்குகள் பாயிண்ட் பாயிண்டா சொல்லி வர மனதில் வைங்க. அடுத்த வீட்டுக்குள்ளே இந்த பிரசங்கம் அப்புறம் ஒரு கேளுங்க. வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு கொடூரமான மனுஷன் நாபால், பெரிய கோடீஸ்வரன், விவசாயம் ஆடு மாடு பணம் பெருத்த மனுஷன், ஆனா யார் சொல்றதையும் கவனிக்காத மனுஷன், ரொம்ப டேஞ்சரானது. சொல்லுங்க, பெரிய பணக்காரன், நிறைய விவசாயம் ஆடு மாடு வேலைக்காரன், ஆடு மாடுகளை மயிர் கத்தரிக்க ஒரு கோடீஸ்வரன் நாபால். ஆனா ஒரு புத்தி கெட்டவன், யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். ரொம்ப டேஞ்சரான இடம். யாரு சொல்றதை கவனிக்கவே மாட்டான், காதை கொடுக்க மாட்டான். அவன் ஒரு இஸ்ரவேலன், அவன் வைத்தியம் பிடிச்ச முரட மாதிரி இருப்பான். ஆனா அவனுக்கு ஒரு புத்திசாலியான மனைவி இருக்கிறார், அபிகாயில், அழகான மனைவி, புத்தி உள்ளவளாவும் இருக்கிறார். வேலைக்காரன் சொல்றேன், அம்மா கவனித்து பாருங்க, நம்ம மேல ஒரு பொல்லாப்பு வர மாதிரி இருக்கு. புத்தி உள்ள வேலைக்காரன் சொல்ற, நம்ம மேல ஒரு பொல்லாப்பு வர மாதிரி இருக்கு. அவங்க நாங்க வனாந்தரத்துல ஆடு மாடுகளை மேய்க்கும் போது தாவீதுடைய ஆட்களை அரணாக இருந்தாங்க. எப்படி இருந்தார்கள்? ஆமா, கொள்ளக்காரன் திடீர்னு நைட்ல வந்து 2 ஆட்டை குறி சுட்டி சாப்பிடல, நாங்க நிம்மதியா தூங்கணும், எங்களோட ஆடு மாடெல்லாம் அப்படி பார்த்துட்டு அரண் மாதிரி இருந்தார்கள். தாவீது தன் வேலைக்காரன் அனுப்பி விடுறான், மயிர் கத்திரிக்கிறான். நாபால் மயிர் கத்திரிக்கிற ஒரு விழா மாதிரி, அந்த மயிர் எல்லாம் கம்பளி ஆடைக்கு வித்துருவாங்க, நிறைய பணம் கிடைக்கும். மயிர் கத்திரிக்கிறான், விருந்து செய்யறாங்க வேலை ஆட்களுக்கெல்லாம். தாவீது தன் வேலை ஆட்களை அனுப்பி விடுறாங்க. இவ்வளவு நாள் பாதுகாத்தான், ஏதாவது நாபால் போய் சொல்லி தாவீது தன்னுடைய வேலைக்காரன் அனுப்பி இருக்கிறான், நாங்க வனாந்தரத்துல இருக்கிற சவுலுக்கு பயந்துட்டு ஏதாச்சும் கையில கண்டதை சாப்பிட கொடு. சொல்லுங்காமே, கவனிக்கிறேன், கையில கண்ட ஏதாச்சும் கொடுத்து விடு சாப்பிட. 400 பேரும் அவனும் அப்படியே சுத்திட்டு இருக்கிறோம் வனாந்தரத்துல சவுலுக்கு பயந்துட்டு. ஆனால் சீறினான் வசனம். நாபால் என்ன செய்தானா, சில உருப்படாத பேசிக்கிட்டு இருக்கோம், தாங்களும் உருப்படியா வாழாது, அடுத்தாரையும் வாழ விடாது, சீறிக்கிட்டு இருக்க பாம்பா வந்து சொல்றான் பணியோட, தாவீதுடைய ஆட்களை என்னை அனுப்பி இருக்கிறாங்க, ஏதாச்சும் உங்களுடைய குமாரனுக்கு கையில கண்ட ஏதாச்சும் கொடுத்து விடும். பெரிய விருந்து நடக்குது, குடி விருந்து, பெரிய ஆடு மாடு அடிச்சு பெரிய தடபடல் விருந்து நடக்குது. உங்களுடைய குமாரன் அனுப்பி இருக்கிறான் தாவீது, ஏதோ ஒன்று கையில கிடைச்சதை கொடுத்து விடு. சொல்லுங்க, சொல்ற, நீ யாரோ எவரோ எவ்விடத்தாரோ இங்க சமைச்சதான் உனக்கு தரமாட்டேன் போன்னு சொல்லிவிடும். அப்பொழுதுதான் தாவீது சொல்லுகிறான், இவன்கிட்ட நம்ம விருதாவாய் காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்? நம்ம இஸ்ரவேலை கர்த்தருக்கு பயப்படுறவன், இவன்கிட்ட நம்ம தொடக்கூடாது, நம்ம அக்கினி மதுலா இருந்து ஆடு மாடை தொடக்கூடாதுன்னு காப்பாற்றணும். இவன் நன்றி கேட்டவன், இவன் தேவனுக்கு பயப்படாதவன். நாளைக்கு காலையில அவனுக்கு ஒரு நாய் கூட உயிரோட இருக்கக்கூடாது. பொழுது விடியும் போது அவனுக்கு ஒரு நாய் உயிரோட இருக்கக்கூடாது. எல்லாரும் பட்டயத்தை கட்டிக்க, எல்லாம் பட்டயத்தை திட்டிட்டு கிளம்புன்னு சொல்லி கிளம்பி வர்றான். அப்பொழுதுதான் இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான் அற்புதமான இந்த வார்த்தையை வாசிங்க. இப்போதும் நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு, நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரு. நம்முடைய எஜமான் மேலும், நம்முடைய எஜமான் மேலும், அவருடைய வீட்டார் யாவர் மேலும், அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாக இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாது, ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு வேலையாளின் மகனாய் இருக்கிறார். அவன் ஒரு அற்புதமான வேலைக்காரன். இது மாதிரி வேலைக்காரன் இருந்தாலும் நமக்கு பாக்கியவான். அபிகாயில் மாதிரி ஒரு புத்திசாலி மனைவி இருந்தாலும் பாக்கியது. சொல்லுங்க, வேலைக்காரன் சொன்ன கரண்ட்ல இருக்கிறான். இப்படி நடந்துச்சா, நான் இல்லையே, எப்போது முடியாது கேட்டவனா இருப்பானே, எந்த பொறுப்பு இல்லாம பேசுவானே, நல்லது கிட்டது புரியாதே, நாபால்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரிலே இருப்பான். சில ஆட்கள் பணம் காசுலே இருக்கும், நல்லதும் புரியாது கெட்டதும் புரியாது, சொந்தக்காரனும் ஒரு அன்பா கேட்காது, சொந்தக்காரன் வீட்டுக்கு போகாது, சொந்தக்காரன் அங்க வீட்டுக்கு வரமாட்டான், அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். சொல்லுங்க, நாபால் இந்த கேஸ் தான், அதே கேஸ் தான் நாபால். யார் சொல்றதை கேட்க மாட்டான், நல்லது தெரியாது கெட்டது தெரியாது, எதுவும் தெரியாது, முரடே. ஆனா அவனுக்கு வாட்ச மனைவி, பக்தி உள்ள மனைவி, புத்திசாலி மனைவி, உடனே முடிவு எடுக்கிறான். உடனே சொல்லுங்க, எஜமான் மேல ஒரு பொல்லாப்பு வர மாதிரி இருக்கணும்னு உடனே கழுது மேல சேனை வச்சு தாவீதை சந்திக்க போகிறான். சொல்லுங்க, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளும் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார். நாபால் ஒரு பேதை, மனம் கோடீஸ்வரன், பணம் இருக்கு, முரணே, யார் சொல்றதை நல்லது உள்ள போகாது கெட்டதும் உள்ள போகாது தான் நினைச்சது. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தாவீது சபதம் எடுத்து வருவார், காலையில அவனுக்கு நாய் கூட கூடாது, அபிகாயிலும் கொல்லப்படுவார், அபிகாயிலும் வெட்டி கொல்லப்படுவார், நாயை இருக்கக்கூடாது, சபதம் போட்டுட்டு வர்றான் 400 பேரோட. அப்பொழுதுதான் சொல்லுங்க, அருமையான வார்த்தை வேதத்துல படித்து பாருங்க, நேரம் போய் ஆண்டவனே சொல்லுங்க, சொல்ற பாருங்க, உண்மை ராஜாவாக நியமிக்கும் போது, என் ஆண்டவன் உண்மை ராஜாவாக நியமிக்கும் போது அநியாயமா இப்படி யாரையும் கொண்டுட்டுமே உனக்கு மனசுல வருத்தம் இருக்காது, நீ நிம்மதியா வாழ்வ. சொல்லுங்க, உன் கத்தி எடுத்து வீணா யாரையாவது வெட்டிட்டீங்கன்னா கோபத்தில் வெட்டி சாச்சு போயிருவேன். ராஜாவா உன்னை நியமிக்கும் போது அந்த மனசுல உனக்கு வருத்தமா இருக்கும். சொல்லுவாமே, இதை செய்யாதபடி. அப்பதான் உன் சொல்லை கேட்டு நான் விட்டுட்டேங்கிறேன் தாவீது. நீ சொன்ன யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதா? எத்தனை பேர் நீங்க லைவ்ல படி இன்ட்ரெஸ்ட், நீ சொன்ன யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதா? உன் சொல்லை கேட்டு நான் இப்படி செய்தேன். அவர் கெஞ்சுறார், அது ஒரு நாபால் பைத்தியம் பிடிச்சவன். உங்களுடைய வாலிபர்கள் அங்க வரும்போது நான் இல்லை,
தன்னை தாழ்த்தி கெஞ்சி சொல்லுங்க ஆமென். அந்த மரணத்திலிருந்து அவனை விடுவிக்கிறான். அவன் அப்படியே திரும்பி போகிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இது நமக்கு எவ்வளவு மகிமையா எழுதப்பட்டிருப்பாரு அந்த பைபிள்ல. இந்த அபிகாயில் போகலைன்னா அந்த குடும்பம் அழிந்திருக்கும். இந்த அபிகாயில் முந்திக்கு போகலைன்னு அந்த குடும்பம் அழிந்திருக்கும். சொல்லுங்க ஆமென். பைபிள்ல முக்கியமான குறிப்பு இருக்கிறது. 10 நாள் தவணை கொடுக்கிறார். 10 நாள் கர்த்தர் நாபாலை வாதித்தார், அவன் செத்து போனான்னு அவர் செய்த பொல்லாப்பு. 10 நாள் கடித்து அப்படியே நாபால் செத்து விடுகிறான். அப்பொழுது தாவீது ஆளனுப்பி விடுகிறான் அபிகாயிலை விவாகம் செய்ய. இதோ நான் ஆண்டவருக்கு அந்த என்னுடைய வேலைக்காரர்களுடைய பணிவிடைக்காரர்களுடைய கால்களை கழுவத்தக்க அடியாலும் சொல்லி போய் தாவீதுக்கு மனைவியானாலும் வேலை சொல்லுங்க. நீங்கள் கவனித்து பார்க்கலாம் பைபிள்ல ஒரு வேலைக்காரன் சொல்லுகிற வார்த்தை நம்ம எஜமான் மேல குடும்ப அடிகளுக்கு பொல்லாப்பு வருதுமான்னு சொன்ன உடனே அபிகாயிலை டக்குன்னு புரிந்து விடுறான். கணவன் மனைவி ஆசீர்வாதத்துக்கான பொக்கிஷத்தை பைபிள்ல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறான். இன்னுமாக சில வசனங்களை வாசித்து ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 13:18 ஸ்தோத்திரம். சுருக்கமாக குறித்து வைங்க. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியம் அடைவான். எதை அடைவானா? சத்தம் எதை அடைவானா? கொஞ்சம் நிமிர்ந்து பாக்குறீங்களா? நீங்க கடை நடத்தலாம், ஒரு தொழிற்சாலை நடத்தலாம், ஒரு பிசினஸ் நடத்தலாம், ஒரு தொழில் தொடங்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். சொல்லுங்க ஆமென். இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறதுன்னு அவரு ஒன்னும் சொல்லவே முடியும். இன்னைக்கு வளர்ந்து உருப்பிட்ட பூராமே அப்டேட் ஆகிறாங்க. அது பேர் இஸ் கால்ட் அப்டேஷன். என்னது? அப்டேட் பண்றது. தொழில் எப்போதுமே ஒரு மாதிரியா இல்ல, தொழில் பூராமே மாறிட்டு வருது. நீங்க பல்கலைக்கழகங்கள்ல யூனிவர்சிட்டியில காலேஜ் படிச்சீங்கன்னா கூட தெரியும், தொழில் புரட்சின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சமய புரட்சி, தொழில் புரட்சி. தொழில்களுக்கும் ஒரே மாதிரி இல்ல, தொழில் மாறிட்டே சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தொழில்கள் நவீனமா மாறிட்டே வரும். நீங்க உங்களை அப்டேட், அதை நீங்க அப்டேட் பண்ணிக்கல வச்சுக்கோங்க, நீங்கள் தள்ளப்படுவீங்க. தள்ளப்படுவீங்க, உங்களை கூப்பிட மாட்டாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வேத வாக்கியம் நமக்கு சொல்லுது. வாசிங்க. புத்திமதிகளை தள்ளுகிறவன் 13:18 வாசிங்க. நீதிமொழி 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன். ஆமென். ரொம்ப முக்கியம். இங்க தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். தரித்திரம் விளங்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது, தரித்திரமா இருக்கு, கடனா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை கவனிக்க. புத்திமதிகளை தள்ளுகிறவன். சொல்லுங்க அல்லேலூயா. புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தரித்திரத்தையும் அவமானத்தையும் அடைவான், இலச்சை அடைவான். கர்த்தருடைய வார்த்தை இது. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுங்க. அப்டேட் பண்ணணும், அப்டேட் ஆகிக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுது. you have to update yourself. சொல்லுங்க ஆமென். புத்திமதிகளை நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். உண்மையாவே சொல்றேன். தொழில்கள் எல்லாம் சிரமப்படும், நிறைய தொழில்கள் சிரமப்படுது. நான் பார்க்கும்போது சில பேசினேன், சார் ரொம்ப சிரமமா தான் சார் இருக்கு, வாடகை கொடுக்க முடியல, என்ன அது இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். இப்ப ஆன்லைன்காரன் அங்க போயிட்டான், வீடு தேடி வந்து கொண்டு தள்ளிட்டு இருக்கிறான், வீடு தேடி வந்து மணி அடிச்சு தள்ளி விட்டுட்டு அப்பாட்டு போயிட்டே இருக்கிறான். மக்கள் அப்படி ரொம்ப எல்லா பக்கம் மாறிட்டாங்க. ஒரு தடவை ஒரு காணொலியில பார்த்தேன், இங்கிலாந்து முதற்கொண்டு பெரிய பெரிய கடைகளை மூடிட்டான், பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் மூடிட்டான். ஏன்னா மக்கள் போய் வாங்குறதெல்லாம் காலம் பிடிச்சி போச்சு, விரும்பினதான் ஆன்லைன்ல போடுறேன், வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன். அப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து விரும்பினதை கொடுத்துட்டு போகிற காலத்துல யார் போய் கடையில ஒரு ட்ரெஸ் பண்ணி குட்டாம அடிச்சு லைன்ல நின்று சாயங்காலம் கார் எடுத்து போனவங்க எல்லாம் யார் போவா? சொல்லுங்க. மாறி போச்சு. கடைக்கு எப்படி வாடகை கொடுப்பான், இருக்கிற பணியாளர்களுக்கு எப்படி கொடுப்பான், அடுக்கணும் எடுக்கணும், கடையிலே மூடிட்டான். கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்கிறது, புத்திமதிகளை தள்ளுகிறவன். வாசிங்க பாப்போம் மறுபடியும் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் தயவு செய்து தள்ளிவிட்டு போயிடாதீங்க. உங்க தொழிலை அப்டேட் பண்ணுங்க. சொல்லுங்க ஆமென். என்ன செய்யணும் ஆண்டவரே, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, நான் எப்படி பெட்டரா செய்யலாம் ஆண்டவரே. சொல்லுங்க ஆமென். இந்த தொழிலை நான் எப்படி அபிவிருத்தி செய்யலாம். நீங்க மல்லு கட்டியா தான் சொன்ன, வீட்டுல உட்காந்துட்டு எனக்கே வாங்கி பழகி போச்சு. சுவிட்ச் போர்டு இங்க போய் கேட்டோம்னா 350 ரூபா, அது இதையும் பாக்குறோம் 117 ரூபாய்க்கு சுவிட்ச் போர்டு வீட்டுக்கு வந்துருது. நான் அதனால இது இல்லாம ஆன்லைன்ல வாங்கினேன்னு சொல்லல, எனக்கு ஈஸியா இருக்கு. இந்த ஒரு மைக்கு பார்த்துட்டே இருந்தேன், ஒரு 5-6 மைக் பார்த்தேன், ஒரு மைக் பார்த்தேன். ஒருத்தர் வந்தார் இல்லையா, கார்ல ஒருத்தர் ஒரு இமாந்தடி பெட்டி மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த 2 பேட்டரி, பெரிய பேட்டரி, அதை சார்ஜ் போட்டு அதை எனக்கு அனுப்பியிருந்தார். 4500 ரூபா, 6000 அப்படி வரிசையா போட்டிருந்தார். நான் இது ஒண்ணு வாங்கணும் சொன்னதெல்லாம் படிச்சேன். இது கேட்டுன்றது நான் பிரசங்கம்னாலும் கேட்கணும், நம்மளோட கேட்டு கிட்ட நின்று பிரசங்கம் பண்ணா இங்கே கேட்கணும், அவ்வளவுதான் விஷயம். இதுல செல்போன் சார்ஜர் இதுல ஒரு சொல்லு, அதுல ஒரு சொல்லு, 2 மணி நேரம் ஏறிச்சுன்னா 4 மணி நேரம் பேசு. ஏன்னு சொன்னா புத்தியை தள்ளாத. யாராவது நல்ல யோசனை சொன்னாங்க எடுத்துக்க, நல்ல யோசனை எடுத்துக் கொடுங்க. புத்தியை தள்ளுகிறவன், புத்திமதியை தள்ளுறவன் தரித்திரத்தையும் அவமானத்தை அடைவான். நீதிமொழிகள் அருமையான சாலமன் சொல்லி வச்சிருக்காங்க. மறுபடியும் இன்னொரு தடவை வாசிப்போம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனும் என்ன
என்ன அடைவான்? என்ன அடைவான்? ஆனா ரொம்ப கசப்பா இருக்கும். யாராவது நம்மளை திட்டுனாங்கன்னு வச்சுக்கங்களேன், திட்டுறது இன்னைக்கு அது கசக்கும், ஆனா அவன் கனமடைவான். அவனை ஷார்ப் பண்றது. சொல்லுங்க அல்லேலூயா. நான் உண்மையாவே சொல்றேன், இந்த பாஸ்டர் வந்தாரு, அவரு எவ்வளவு பெரிய மனுஷன், சின்ன பிள்ளை மாதிரி, நீ ஏதாவது தப்பிச்சிருக்கா மன்னிச்சு பாப்பாங்க, அவர் வளர்த்த பிள்ளை மாதிரி. அவர் ஈஸியா எடுத்து போயிட்டே இருப்பாரு. கடினமா நடத்தீங்களா? கடினம் எனக்கு நல்ல பயிற்சி. இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு 300 ரூபாய் கொடுத்துட்டு 1 வருஷம் கழிச்சு சில கேட்டா 300 ரூபாய் கொடுத்துட்டு 250 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன், 50 ரூபாய் மிச்சம் இருக்குன்னா கொடுத்தா வாங்க மாட்டாரு, கோவப்படுவாரு. நான் உன்கிட்ட கேட்டேன்னா நம்ம கதையை முடிச்சு கவலையை முடிச்சு தள்ளி விட்டுருவோம்னா அது ஆகாது. நான் உன்கிட்ட கேட்டேன்னா இவனை என்ன செய்ய நீ வச்சு பதில் சொல்ல மாட்டேன். 11 மாசம் கழிச்சு நான் ஒரு 300 ரூபாய் உன்கிட்ட கொடுத்தேன், பாக்கி நீ தரல. சொல்லுங்க ஆமென். எப்படி இருக்கு நம்மளை சோதிக்கிறோம்? கோபமா அவ்வளவுதான். கோபம் எப்படி மாறுச்சுன்னா, கேட்கும் போது கரெக்டா கொடுத்துருங்கிற பயிற்சியை கொடுத்தாரு. எழுதி 245 ரூபா போக 55 ரூபா மீதம், இத்தனாம் தேதி முடிச்சு கட்டி தூக்கி போட்டிருப்பேன். இந்த இருக்கு 285 பாக்கி 45 தான் இருக்கு, இத்தனாம் தேதி. அது எனக்கு பழக்கமாயிருச்சு. சொல்லுங்க என்கிட்ட பணம் இல்லாத எனக்கு சொந்தமே கிடையாது, அதனால பிரயோஜனம் கிடையாது. எனக்குன்னு இல்லாத பணம் சொந்தம் இல்லை எனக்கு. அந்த பயிற்சி எனக்கு வந்து முடிச்சு போட்டு தூக்கி வீசிட்டு தான் எனக்கு அதனால என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க வரதை நம்ம முழுங்கிட்டோம்னா கேட்கும்போது எப்படி கொடுக்க முடியும்? எத்தனையோ பயிற்சிகள், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கும் பயிற்சிகள். சொல்லுங்க அல்லேலூயா. தாக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனா ஆண்டவர் ஒரு மிஷனரியை உருவாக்குறது தெரியும், அப்படிதான் கஷ்டத்துல பல ஒழுங்குகளுக்குள்ள நம்ம நடத்துகிறார். சத்தம் சொல்லுங்க. வசனம் சொல்லுது, புத்தி மதிகளை தள்ளி விடுகிறவன் தரித்திரத்தையும் அவமானத்தையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவன் கனமடைவான். சொல்லுங்க. கடிந்து கொள்ளுதல் திட்டி கவனிச்சு கேட்கிறவன் மரியாதை செய்யப்படுவான் ஒரு நாள்ல. சொல்லுங்க. அதனாலதான் ஒழுங்கீனமானவர்களை யாருமே உயர்த்துறது இல்லை. சரியான நேரத்துக்கு வராதவன், சொல்றதை கேட்காதவன், உண்மையா செய்யாதவன், ஒழுங்கா செய்யாதவன் எங்கேயாவது உயர்றான பாருங்க. அதே 400 வருஷம் படத்துல மெக்காட்டா ஓடிட்டு தான் வண்டி. மெக்காட் வந்து கொத்தனாருக்கு போக மாட்டான். அவனை குறித்து தெரியும் ஒழுங்கினம். இவன் சரியா செய்ய மாட்டான், ஏமாத்துறான், சரியானதுக்கு வரமாட்டான். இவனை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு நம்ம போக முடியாது. இது இந்த படம் வந்துடும். அதனாலதான் வசனம் சொல்லுது. சொல்லுவாமே ஐயான வார்த்தை சொல்றார். நீதிமொழிகள் 16:17. சீக்கிரம் வாசிங்க. நீதிமொழிகள் 16:17. நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்க. எவ்வளவு பாக்கியமான வார்த்தை. சொல்லுவாமே. இது இன்னொரு தடவை வாசிங்க. தீமையை விட்டு விலகுவதே. ஆமென். தீமையை விட்டு தயவு செய்து வந்து பாருங்க. சொல்லுவாமே. தீமையை விட்டு, அது பெரிய பாக்கியம். ஞானத்தின் ஆரம்பம் சொல்றார். தீமை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயனாலும் தெரியுது. தீமை வேற பத்தி பேசலாம். தீமை என்ன? அவருடைய பணம், அது தீமை. ஏன் தீமை? தவறான பார்வை, இது தீமை. தவறான பேச்சு, இது தீமை. நமக்கு தெரியும். அதை விட்டு வேணாலும் விலகும் போது நீ சமனான பாதையில் நடந்த. சொல்லுங்க. இது வேணாங்கிற தீர்மானம் எடுக்கிற நேரம். ஒரு குடியை கூப்பிடுறான், ஒரு பாவம் செய்ய கூப்பிடுறான், ஒரு தப்புக்கு கூப்பிடுறான், ஒரு தவறான பணத்தை பங்கு போட கூப்பிடுறான். இது எனக்கு வேண்டாம். தீமை. தீமை விட்டு விலகுவதே சமனான பாதை. சொல்லுங்க. அது தேவன் பாதுகாக்கிற இடம். அது தேவன் பாதுகாக்கிற இடம். சொல்லுங்க. தீமையை விட்டு விலகுவதே சமனான பாதை. சொல்லுங்க. வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிற. எவ்வளவு பாக்கி உங்களுடைய நடையை நீங்க கவனிக்கணும். சொல்லுங்க. என்னுடைய நடைனா வழிகள். நடைனா வழிகள். என்னுடைய நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் துரிதமாய் நடக்கிறவன் கால் தப்பி நடக்கிறான். சொல்றது துரிதமாய் நடக்கிறவன் கால் தப்பி நடக்கிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன்னுடைய நடைய சொல்லுங்க காத்து நடக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். நம்மள ஒருத்தர் வந்து ஒரு குற்றம் சாட்டுறாருன்னா அது நீதி இருந்தா நாங்க அதுக்கு பதில் சொல்லணும். உங்களால எனக்கு நஷ்டம் வந்துருச்சு பிரதர்ன்னு சொன்னா எப்படி நஷ்டம் வந்துச்சு சொல்லுங்க, அதை நான் சரிப்படுத்துறேன்னு சொன்னா அவன் தான் நீதிமான். இதைத்தான் சகை சொல்றான். இதுதான் சகை சொல்றான். நியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு கொடுத்துறேன். நியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு கொடுத்தேன். கையை சுத்தமாக்குறேன், பாதி அடைகளுக்கு கொடுத்துறேன். ஆண்டவரே சொல்லுங்க. யாராவது நம்ம வீட்லயோ தொழில எங்கேயோ உங்களால எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னா, எதிர்ப்பா நஷ்டம் வந்துச்சு சொல்லி நான் அதை நிவர்த்தி பண்ணிடுறேன். என்னால ஒரு நஷ்டம் நான் நிவர்த்தி பண்ணிடுறேன். அவருக்கு நீதிமான் சமனான பாதை. சொல்லுங்க. தன் நடையை கவனிக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். சொல்லுங்க. தன்னுடைய நடையை கவனிக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான். வாசிக்க மறுபடியுமா? தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காத்து கொள்கிறான். எந்த உலப்பாக்கிய நீங்க மரணம் வரைக்கும் நீங்க போகும்போது காத்து கொண்டு நடக்க முடியும். தன் நடையை காத்து நடக்கணும்.
தன் நடையை கவனிக்கிறவன். சொல்லுங்க ஆத்மாவை காத்துக் கொள்கிறான். வாசிக்க நீதிமொழிகள் ஸ்தோத்திரம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து அறிகிறான். துன்மார்க்கனோ அதை அறிய விரும்ப மாட்டான். சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை, சத்தமா சொல்லுங்க, ஏழைகளின் நியாயத்தை, சத்தமா சொல்லுங்க, ஏழைகளின் நியாயத்தை கவனித்து. ஆண்டவர் சொல்றார் எதையெல்லாம் கவனிக்கணும் பேசன்னு சொல்லு. கர்த்தர் சொல்றார் இதை கவனித்தாயானால், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நீ நலமாயிருப்பான், நலமாயிருக்கும். அப்பொழுது உனக்கு சமாதான நதியை போல இருக்கும். சொல்லுங்க ஆமென். நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். சொல்லுங்க ஆமென். இன்னொரு இடத்துல வேத வாக்கியம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாய். சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டுமே என்ன வருது? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறதா வருது. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சில வசனங்களை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். பிரசங்கியுடைய புத்தகம் 1:14. பிரசங்கி 1:14. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. முக்கியமான காரியம் சொல்ல நிமிந்து பாருங்க. சொல்லுங்க நீங்க எவ்வளவு செல்வந்தரமா இருந்தாலும், சிறந்த வீட்டை கட்டினாலும், ஏசி வச்சாலும், 50 லட்சம் ரூபாய் கார் எல்லாமே நீங்க வச்சு பாருங்க. சொல்லுங்க நம்முடைய மரண நேரத்துக்கு முன்ன வரும்போது இது ஒண்ணுத்துக்கும் வருவாது. எல்லாமே மாயையும் சேர்த்து வச்சிருப்போம். யாரோ பிள்ளைகள் சொந்தம் கொண்டாடும், பேரம் பிள்ளைகளா சொந்தம் கொண்டாடும். நம்ம கஷ்டப்பட்டுருப்போம், அந்த கஷ்டத்தை உணராம நம்முடைய பிள்ளைகளோ பேரம் பேத்தியோ ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம சிரமப்பட்டு இருப்போம். நம்ம எல்லாம் மறிச்சு சேர்த்து வச்சிருந்திருப்போம். சேர்த்து உருட்டி பிரட்டி இது அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த கஷ்டமும் பிள்ளைகளுக்கு ஒண்ணு கொஞ்சம் கூட தெரியாது. நம்ம பட்ட கஷ்டங்களோ பேரங்களோ நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு துளி அந்த பிள்ளைகள் தெரியாது பட்டு போயிட்டு. சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் ரொம்ப பெருசு, ஒண்ணுமே ரொம்ப பெருசு நினைக்கிறது பிள்ளைகள் எல்லாம் அது அப்பமா நினைச்சு போயிட்டு. சொல்லுங்க ஆமென். வேதம் சொல்கிறது, பிரசங்கி ஞானி சாலமோன் சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் நான் கவனித்து பார்த்தேன். இது எதை புரியுதுன்னா உலக காரியத்தை, உலகத்துக்குரிய காரியம் பெருசு. உலகத்துக்குரிய செல்வம், மகிமை, ஐஸ்வர்யா, ஆசீர்வாதம், வீடு, வாசல், கட்டடம். நமக்கு டைம் முடியும் போது நமக்கு தெரியும். நம்ம டைம் முடியுது, நம்ம இது பூமி நமக்கு சொந்தம் பாங்கார் பாடுறது, இந்த பூமி நமக்கு சொந்தம் பாடுறது எல்லாம். சொல்லுங்க இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல நான் கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயையா இருக்கு. சொல்லுங்க இல்லையா? நான் கவனித்து பார்த்தேன், பூமிக்குரிய எல்லாம் மாயா இருக்கு. நிச்சயமா நடக்கும். பூமிக்குரிய எல்லாம் மாயை. நம்ம புதுசு முக்கியம், இவர் சிறந்தவர், இவர் தான் நமக்கு, இவர் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. ஆளு விட்டா போதும்னு நினைப்போம். ஆளு சும்மா விட்டுங்கப்பான்னு போதும்னு நினைப்போம். அதைத்தான் சொல்லுகிறான், நான் எல்லாம் கவனித்து பார்த்தேன். சூரியனுக்கு கீழே பிரயாசப்பட்ட எல்லாத்தையும் கவனித்து பார்த்தேன், அது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கு. வாசிங்க இன்னொரு தடவை. பிரசங்கி 1:14. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கு. சொல்லாமே இது ரொம்ப முக்கியம். நினைக்கிற ஒரு நாள் இது ஒண்ணு இல்லைன்னு பெருசு. அது ஏன் அப்படின்னா தேவன் தான் முக்கியமான. சொல்லுங்க தேவன் தான் முக்கியமான. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அலெக்சாண்டர் சின்ன வயசுல சாகுறான். அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டுல புறப்படுகிறான். கிரேக்ல பிறந்து அப்படி இந்தியா வரைக்கும் படை எடுத்துறான். அலெக்சாண்டருடைய படையை ஜெயிக்கிறது யாருமே கிடையாது. அலெக்சாண்டருடைய படையை ஜெயிக்க ஒருத்தமே கிடையாது. யாரும் ஜெயிக்கல. போரஸ் வந்தா கொஞ்சம் வீர காட்டுறது. ஆனா சின்ன ஒரு விஷ காய்ச்சல் வந்து அலெக்சாண்டர் சாகும்போது கூப்பிடுறான், பெட்டியில வச்சுட்டு கையை விரிச்சு வெளியே வச்சிருக்க. சொல்லுங்க ஆமென். உடம்பு பெட்டிக்குள்ள வச்சிருக்க, கைய வெளியே வச்சிருக்க. அடக்கம் பண்ண மார்ச் பண்ணணும்ல, மார்ச் பண்ணி தான் கொண்டு போவாங்க. அப்படியே மார்ச் போட்டு கொண்டு போவாங்க. அப்ப பெட்டிக்கு வெளியே கை இருக்கணும். ஜனங்கள் என்னடா அது வித்தியாசமா இருக்கு, அலெக்சாண்டருக்கு பெட்டிக்குள்ள உடம்பு இருக்கு, கையை மட்டும் வெளியே வச்சிருக்காங்க கேட்பாங்க. கேட்கும்போது சொல்லணும், அலெக்சாண்டர் உலகத்தை கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சான். உலகம் முழுவதையும் கைக்குள்ள சொல்றது என்ன, கிரேக்க முடியாத மாத்த விரும்பினான், உலகத்தை மாற்ற விரும்பினான். சொல்லுங்க ஆமென். ஆனா ஒண்ணுமே கையில கொண்டு போகல. அதை கை பாரு வெறுமையா போகும். இந்த தானியலை கொண்டு சொன்னார் ஆண்டவர், சின்ன கொம்பு செத்து போகும், அவனுடைய ராஜ்யம் சந்ததிக்கு போகாது. அது பிறக்கிறதுக்கு முன்னமே சொல்லி வச்சார் தானியல் தீர்க்கதரிசியை கொண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. எது முக்கியமானதுன்னா, நம்ம பூமியில உயிரோடு இருக்கும்போதே பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வச்சிடணும். பூமியில உயிரோடு இருக்கும்போதே பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிடணும். நீ மாறும் போது நித்திய வீடுகளில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அனித்தியமான இந்த உலக பொருளினால் உனக்கு சிநேகிதரை சம்பாதிங்கன்னு சொன்னார் ஆண்டவர். சொல்லுங்க ஆமென். கடைசி மூச்சு விடும்போது பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியாது. ஒரு எளியவனுக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு உண்மையை கொடுத்துடணும். தேவனுக்குரியது தேவன் கொடு. சொல்லுங்க ஆமென். ராயனுக்குரியது ராயன் கொடுத்துரு.
கைகளை சுத்தமா வச்சுக்க, பரலோகத்துல சேர்த்துவேன். சொல்லுங்க நித்திய வீட்டை ஏற்றுக்கொள்வார். அப்படி உனக்கு ஜீவ கிரீடம், கிரியைக்கு பிரயாசத்துக்கு பலன் அங்கதான் சொல்றாரு. இதை பிடித்துக் கொண்டவர்கள் மகிமை அடைவாங்க. கிரீடம் சுற்றும் நாள் வரும். அவருடைய கிரியைகளுக்கு பிரயாசத்துக்கு பலன் உண்டாக நாள் வரும். சொல்றாரு பாருங்க, அவருடைய கிரியைகள் கூட போகும். எது கூட போகும்? பரிசுத்தவானோட புகழ் இல்ல, ஒரு பரிசுத்தவானோட, ஒரு தேவ மனுஷனோட, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியோட, கர்த்தர் உழைத்த பாஸ்டரோட எது கூட போகும்? அப்படி கிரியைகள். சொல்லுங்க ஒரு கிரியை நமக்கு இல்லைன்னா நீதியின் பலன். நமக்கு கிரியை ஒண்ணுமே இல்லை, நமக்கு அங்க என்ன இருக்கும்? ஒண்ணுமே இல்லை. பிரசங்க சொல்லுகிறான், நான் பூமியில எல்லாத்தையும் கவனித்து பார்த்தேன், பூமியில நான் கவனித்து பார்த்தேன். அவர் திறமையை சம்பன்னு சொல்றான். பிரசங்க என்ன சொல்றான்? திறமையை சம்பன். எல்லாரையும் பார்க்கிறீங்க ஆனவன், என்னை பார்க்கிறீங்க துரிதமாய் சம்பாதிக்கிறவன் யாருங்க? சிங்கார வனங்களை உண்டாக்கினேன், அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச ஆறுகளை உண்டாக்கினேன், அது வீடு, அந்த சிங்கார வனத்துக்குள்ள தண்ணி வந்துச்சு. என்னை பார்க்கிறீங்க சம்பிரமமாய் சாப்பிடுறவன் யாரு? சொல்லுங்க. சாலமோனுக்கு அள்ளி கொற்றார் ஆண்டவர். அவன மாதிரி ஐஸ்வர்யம் இல்லை, அவன மாதிரி ஞானம் இல்லை. ஆனா அவன் சொல்லுகிறான், நான் கவனித்து பார்த்தேன். சொல்லுங்க. சூரியனுக்கு கீழே மாயை மனதுக்கு சஞ்சலம். சரீர பிரகாரமானது சொல்றான். சரீர பிரகாரமானது பெருசு நினைக்கிறது நத்திங். சொல்லுங்க. அதை உணர்ந்திருக்கணும். அப்பொழுதுதான் தேவனுக்குரியவர்கள் செய்ய முடியும். தேவனுக்கு எதை செய்யணும், மனுஷனுக்கு என்ன செய்யணும், அது தெரிவித்தா தான் நம் தேவனுடைய சமூகத்தில் மகிமையடைய முடியும். அதுதான் வசனம் சொல்கிறது. பிரசங்கி 1:14 அர்த்தம் வாசிக்கிறோம். அடுத்து பிரசங்கி 7:21 தேவனுடைய செயலை கவனித்துப்பார். ஒரு தேவ மனுஷன் எதை கவனிக்கணும்னு சொல்றார்? தேவன் செய்கிற காரியங்களை கவனித்துப்பார். வாசிங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனிக்காதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகுமே. சிலர் ரொம்ப கவலைப்படுவாங்க, இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்ல போய்ப்பது. சொல்லப்படுற எல்லாத்தையும் கவனிக்காத. சொல்லுங்க. கவனித்தாலும் வேலைக்காரனை நிந்தித்ததை நீ கவனிக்க வேண்டியது. நீ பிறரை நிந்தித்தா என்று உனக்கு தெரியுமே. சொல்லுங்க. வசனத்துல மகிமையான வார்த்தைகள் சொல்றாரு. வாசிங்க. 7:21 வாசிங்க. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் தேவனுடைய செயலை கவனித்து பார். அதுல தேவனுடைய செயலை கவனித்து பார். சொல்லுங்க. அல்லேலூயா. சரி போட்டு அது வசனம் சொல்லுது, தேவன் செய்கிற காரியத்தை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? 13 எத்தனை? 7 13 சீக்கிரம் வாசிங்க. தேவனுடைய செயலை கவனித்து பார். தேவனுடைய செயலை கவனித்து பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மை அனுபவித்து தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடிக்கு தேவன் இந்த இரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். தயவுசெய்து கவனிங்க. சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல மிக முக்கியமான ஒரு குறிப்போடு முடிப்போம். நம்ம தேவனுடைய செயலை கவனித்துப்பார். சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் சில தண்டனைகள் வருது. ஆண்டவரே ஏன் ஆண்டவரே? நல்ல தெய்வ பக்தி உள்ள மனிதர்கள் என்ன செய்யணும்? ஏன் ஆண்டவரே இந்த தண்டனை, இந்த பாதகம்? நம்ம ஆராய்ந்தறியும் பாவம் இருக்கா? அதனாலதான் உபவாசம் செய்வோம். நம்மை ஆராய்ந்து பாவ வழிகள் இருக்கா, கொள்ளாத வழிகள் இருக்கா, தேவன் துக்கப்படுகிற வழிகள் இருக்கா ஆராய்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு பரிகாரம் செலுத்த இடம். சொல்லுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா. நான் செய்யறதெல்லாம் சரி, நான் செஞ்சதான் சரி, போறவன் செத்து கொடுப்பான். தான் சொல்றார், தேவனுடைய செயலை கவனிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேகந்தர் அடி வாங்கும் போது உடனே ஆண்டவரே பாவம் செய்தேன். சொல்லுங்க. பாவம் செய்த ஆண்டவரே, இந்த ஜனத்தை ஏன் அடிக்கிறேன்? நானும் என் தகப்பன் வீட்டும் பாவம் செய்தேன். என்ன கூடாதுன்னு சொல்லி நான் தான் என்னனே யோவாவுக்கு சொல்றேன். வேணா ஆண்டவனேன்னு சொல்றேன். நான் கேட்கல. நான் தான் என்னனே, நானும் என் தகப்பன் வீட்டும் பாவம் செய்வோம். இந்த ஆடுகள் என்ன செஞ்சு அடி விழுந்த உடனே தேவனே வந்து கர்த்தரிடத்துல சரிப்படுத்துறான். சொல்லுங்க. அல்லேலூயா. அது பெரிய வாக்கியம். தேவனுடைய செயலை கவனித்துப்பார். சொல்லுங்க. குருட்டா பக்கம் அடி விழுந்தாலும் செத்து குழப்பம் போறது இல்லை. நம்மளை சரிப்படுத்தி ஏன் அது ஆண்டவரே? ஏன் 3 வருஷம் இஸ்ரேல்ல பஞ்சம் வருது. 3 வருஷம் பஞ்சம். கர்த்தரிடத்துக்கு போய் விசாரித்தான் வசனம். சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசம் ஆபிரகாமுடைய தேசம். 3 வருஷம் பஞ்சம் பாடாம இருக்குது. ஜனத்துக்கு சாப்பாடு இல்லை. தாவீது போய் கெஞ்சுகிறான், ஆண்டவரே ஏன்? சொல்லுங்க. அது ஒரு காரணத்தினால வருது. கர்த்தர் சொல்றார், கிபியோனியர் வாக்கு பண்ணி கொடுக்குறான் இந்த ஜனத்துக்கு, உங்களை கொல்ல மாட்டேன்னு சவுல். ஆனா அவங்களை கொல்றதுக்கு மும்மரமா தெரியல, கொலை செய்ய. அப்ப அவர்களுடைய ரத்தம் கூக்குரல் எடுக்குது. அவர்களுடைய வேதனை நிமித்தம் தேசத்துல பஞ்சத்துல அடிக்கிறார். அப்ப நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? சவுலுடைய குமாரர்கள் எத்தனை பேரு? 7 பேர்.